സ്വർഗീയ പിതാവിന്റെ നാമം കർത്താവായ യേശുക്രിസ്തുവിലൂടെ ഈ രാത്രിക്കാലം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம்ம எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாதாக. ഈ രാത്രികാലവും പല സ്ഥലങ്ങളിലും രാജ്യങ്ങളിലുമായിരിക്കുന്ന കുഞ്ഞുങ്ങളുമായി ഒരുമിച്ചായിരിക്കുവാൻ തൊക്കണം സ്വർഗം അനുവദിച്ച സമയത്തിനായി ആദ്യം തന്നെ നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യും. இந்த ராத்திரி வேளையில தேவன் நம்மளை எல்லாம் ஒருமிச்சு அழைச்சு அவருடைய சமூகத்துல சிங்காசனத்துக்கு முன்பாக அமரும்படி அவர் கொடுத்த அந்த அருமையான நேரத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ഈ രാത്രികാലവും കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ സ്വർഗീയ പിതാവേ, അങ്ങയുടെ ശബ്ദമായിരിക്കുവാൻ തൊക്കണം അങ്ങ് നിർത്തിയിരിക്കുന്ന കൃപയ്ക്കായിട്ട് നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യും. இந்த ராத்திரி நேரங்கள்ல தேவன் தாமே அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நம்மளை நிறுத்தி அவருடைய சத்தத்தை கேட்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நம்ம கொடுத்திருக்கிறாங்க. அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி. കാരണം ദൈവരാജ്യത്തിന്റെ മൊഴികളിൽ കർത്താവിന്റെ വചനം പറയുവാണ്, പുരുഷന്റെ തല ക്രിസ്തുവാണ്, ക്രിസ്തുവിന്റെ തല ദൈവമാണ്. இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் வசனங்களை நம்ம பார்க்கும்போது புருஷனுடைய தலை கிறிஸ்து, கிறிஸ்துவின் தலை பிதாவாகிய தேவனா இருக்கிறாங்க. അതുകൊണ്ട് അപ്പോസ്തലൻ പൗലോസ് പറയുവാണ്, ഞാനല്ല എന്നിൽ ക്രിസ്തു അത്ര ഇരിക്കുന്നത്. அதனால அப்போஸ்தலன் பவுல் சொல்றாங்க, நான் அல்ல எனக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ഈ രാത്രികാലവും നമ്മെ തന്നെ കർത്താവിന്റെ കരങ്ങളിൽ സമർപ്പിക്കും. இந்த ராத்திரி நேரங்கள்ல நம்மளை தாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்களை நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? നാം ഇവിടെ ചെറിയൊരു കൂട്ടമായിട്ട് ഇരിക്കുന്നുവെങ്കിലും നാം ആത്മീയമായി വീക്ഷിക്കുമ്പോൾ നാം ദൈവസാന്നിധ്യത്തിന്റെ നടുവിലാണ് ഇരിക്കുന്നത്. நாம இந்த நேரங்கள்ல யோசிக்கும் போது ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் ஆனா தேவனுடைய சமூகத்துல அவர் பார்க்கும்போது ஒரு பெரிய விலையேற பெற்றவராகவும் ஒரு தேவ புத்திரர்களாக நம்ம காணப்படுறோம். കാരണം എബ്രായർക്കുള്ള ലേഖനം 12:22 തൊട്ടുള്ള വചനങ്ങൾ നാം എപ്പോഴും നമ്മുടെ ഓർമ്മയിൽ വേണ്ടതാണ്. நம்ம எப்போதும் பார்க்க வேண்டியது எபிரேயர் 12:22 தொட்டு கீழே உள்ள வசனங்களை பார்க்கும்போது அது எப்பவுமே நமக்குள்ள அந்த வசனங்கள் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கணும். അതുകൊണ്ടാണ് എപ്പോഴും ആ വചനം ഓർമ്മപ്പെടുത്തുന്നത്. அதுபோலதானே எப்பவுமே நமக்கு அந்த வசனம் எப்பவுமே ஞாபகத்துல வந்து கொண்டே இருக்கணும். അവിടെ 7 സാഹചര്യങ്ങളെ കൊടുത്തിട്ട് അതിന്റെ ഏറ്റവും അവസാനം പറയുവാണ്, അവിടെയല്ലോ നിങ്ങൾ വന്നിരിക്കുന്നത്. அங்க ஒரு 7 வார்த்தைகள் மூலமா பேசியிருக்கிறாங்க, நீங்க அங்கேதான் வந்து நிக்கிறீங்க அப்படின்னு. ഒരു ദൈവോയിരൽ ആയിരിക്കുന്ന ആ സാഹചര്യമാണ് പറയുന്നത്. ஒரு தேவனுடைய புத்திரரா இருக்கிறவங்களுக்கான அந்த வചனங்கள் நமக்கு கொடுக்குறாங்க. അതുകൊണ്ടാണ് കൊലോസ്യർ 3 പറയുന്നത്, അതുകൊണ്ട് നിങ്ങൾ ഭൂമിയിലുള്ളതെല്ലാം ഉയരത്തിലുള്ളത് മാത്രം ചിന്തിച്ചുകൊള്ളാൻ പറയുന്നത്. அதனாலதான் தேவனுடைய வசனம் கொலோசியர் 3:1-2 சொல்லுது, நம்ம பூமிக்குரியவைகள் அல்ல, பிதாவின் வலது பார்சத்தில் மேற்றிருக்கும் மேலானவைகளை நம்ம தேடணும் அப்படின்ட்டு. കാരണം ഒരു മനുഷ്യൻ എന്ന് പറയുന്നത് ഈ ശരീരമെല്ലാം ഒരു കൂട്ടം ചിന്തകളാണ്. ആ ചിന്ത എവിടെയായിരിക്കുന്നോ അവിടെയാണ് നാം ആയിരിക്കുന്നത്. காரணம் என்னன்னா, மனுஷங்கன்னு പറയുம்போது நம்ம அந்த ஒரு சரீரம் மாத்திரம் அல்ல, நம்ம மனுஷங்களுடைய சிந்தனை எங்கനെയാണോ അങ്ങനെയാണ് നമ്മൾ ആയിത്തീരുന്നത്. അതുകൊണ്ടാണ് കർത്താവിന്റെ ചോദ്യം പറയുന്നത്, നിന്റെ നിക്ഷേപം ഇരിക്കുന്നിടത്ത് നിന്റെ ഹൃദയം ഇരിക്കും. അതുകൊണ്ടാ தேவனுடைய வசனம் சொல்லுது, நம்முடைய சிந்தனைகள் எங்க இருக்கோ அங்கதான் நம்முடைய இருதயம் இருக்கும் அப்படின்ட்டு. കർത്താവ് പറഞ്ഞു, ഈ ജനം എന്നെ അതിരങ്ങൾ കൊണ്ട് സ്തുതിക്കുകയാണ്, പക്ഷേ അവരുടെ ഹൃദയം എന്നെ വിട്ട് ഒരുപാട് അകലത്തിലാണ്. கர்த்தராகிய இயேசுக்கு சொல்றாங்க, இவங்க இருதயம் வந்து ஏதாவது ஒண்ணு கிடைச்சதுனால அவங்க வந்து என்னை ஸ்துதிக்கிறாங்க, ஆனா அவங்க வந்து உலகத்துக்குரிய திங்கிங்களை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு. കാരണം അവരുടെ തല ക്രിസ്തു അല്ല. காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய தலை கிறிஸ்து இல்ல. നമ്മുടെ തല ക്രിസ്തു ആണെങ്കിൽ നാം എപ്പോഴും ക്രിസ്തു ആയിരിക്കുന്നിടത്താണ് നാം ആയിരിക്കുന്നത്. நம்முடைய தலை எப்பவுமே இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். அப்பதான் இயேசு கிறிஸ்து எங்க இருந்து ஜீவிச்சாரோ அதே போல நம்மளும் அதே இடத்துல இருந்து நம்ம ஜீவிக்க முடியும். ഇതിനെല്ലാം മാതൃക നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു തന്നെയാണ്. நமக்கு எல்லாமே ஒரு முன்மாதிரியா நம்ம பார்க்கணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான். കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനെ കുറിച്ച് കർത്താവിന്റെ വചനം പറയുവാണ്, ക്രിസ്തുവിന്റെ തല ദൈവമാണ്. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து நம்ம வசனங்களை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துக்கு தலை பிதாவாகிய தேவனா இருக்கிறாங்க. കർത്താവ് പറയുവാണ്, ഞാൻ എപ്പോഴും എന്റെ പിതാവിന് പ്രസാദമുള്ളത് ചെയ്യുന്നത് കൊണ്ട് അവനെന്നെ ഏകനായിട്ട് വിട്ടിട്ടില്ല. கர்த்தருடைய வார்த்தைகள் எப்பவுமே சொல்லுது, நான் எப்பவுமே பிதாவுக்கு இஷ்டமானதை பிதாவின் சித்தத்தை நான் அந்த பூமியில செய்யறதுனால
அவர் ஒரு நாள் என்னை தனியா விட்டுட்டு இல்ல, எப்போதும் பிதா என் கூட இருக்கிறாங்க. എപ്പോഴാണോ നമ്മുടെ ജീവിതത്തിൽ ക്രിസ്തുവിന്റെ ആധിപത്യം തുടങ്ങുന്നത്, അപ്പോൾ മാത്രമേ നമുക്ക് ദൈവേഷ്ടം ചെയ്യാൻ കഴിയുകയുള്ളൂ. நம்மளுடைய வாழ்க்கையில எப்போ கிறிஸ்துவனுடைய சிந்தனை நமக்குள்ள எப்போ முதலாவது தொடங்குதோ, அப்போதான் பிதாவின் சித்தத்தை நம்ம அந்த பூமியில செய்ய முடியும். അതുകൊണ്ടാണ് കർത്താവിന്റെ വചനം പത്രോസിന്റെ ലേഖനത്തിൽ പറയുന്നത്, യേശുവിനെ കർത്താവായി നിങ്ങളുടെ ഹൃദയത്തിൽ വിശുദ്ധീകരിക്കാൻ പറയുന്നു. அதனாலதான் பேதுரு அதிகாரத்துல நம்ம வசனங்களை பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசுவை நம்ம இருதயத்துல நம்ம ஏற்றுக்கொண்டு அதை சுத்திகரிக்கணும் அப்படின்னு. ആ ക്രിസ്തുവിന്റെ ആധിപത്യം നമ്മളിൽ വരുന്നതിലൂടെ മാത്രമേ നമുക്ക് ദൈവത്തിന്റെ ഇഷ്ടം ചെയ്യാൻ കഴിയുകയുള്ളൂ. கிறிஸ்துவனுடைய எல்லா வகையான சுபாவங்களும் சிந்தனைகள் நமக்குள்ள வரும்போதானா அப்பதான் நம்ம பிதாவினுடைய சித்தங்களை பூமியில செய்ய முடியும். കാരണം അപ്പോസ്തല പ്രവൃത്തി 17-ാം അധ്യായത്തിൽ പറയുവാണ്, ഭൂതലത്തിലൊക്കെയും കുടിയിരിക്കാൻ വേണ്ടി അവൻ ഒരുവനിൽ നിന്ന് മനുഷ്യരാജ്യം മുഴുവൻ ഉളവാക്കി. அப்போஸ்தல அதிகாரத்துல பார்க்கும்போது பூமி எங்கும் மனுஷர் மூலம் தெய்வம் குடியிருக்கிறதுக்காக தான் ஒருவர் மூலமாக தேவன் எல்லாத்தையுமே பூமியில பெருக்கி. ദൈവം മനുഷ്യനെ സൃഷ്ടിച്ചത് ആ ഒരു ഉദ്ദേശത്തിലൂടെയായിരുന്നു. தேவன் மனுஷரை சிருஷ்டிச்சது அப்படி ஒரு சிந்தனையிலூടെയാണ് மனுஷங்களை தேவன் பூமியில சிருஷ்டிச்சது. നാം 2 തിമോത്തിയോസ് 2:19 വായിക്കുമ്പോൾ ഇങ്ങനെയാണ്, ദൈവത്തിന്റെ സ്ഥിരമായ അടിസ്ഥാനം നിലനിൽക്കുന്നു, കർത്താവ് തനിക്കുള്ളവരെ അറിയുന്നു. 2 தீமோத்தேயு 2:19 வசனங்களை பார்க்கும்போது, தேங்க்யூ ஜீசஸ். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவைகளை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. കാരണം നമ്മൾ എപ്പോഴും ഓർത്തോളണം, ദൈവത്തിന്റെ അടിസ്ഥാനം അത് സ്ഥിരമായിരിക്കുന്നതാണ്. நம்ம எப்பவுமே யோசிக்கணும், தேவனுடைய அடிஸ்தானம் அது எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ആ അടിസ്ഥാനത്തിലൂടെ മാത്രമേ നമുക്ക് ദൈവേഷ്ടം ചെയ്യാൻ കഴിയുകയുള്ളൂ. அப்படிப்பட்ட ஒரு அடித்தளத்துல மூலமா தான் நம்ம பிதாவின் சித்தத்தை பூமியில செய்ய முடியும். അത് ആ ദൈവത്തിന്റെ ആ സ്ഥിരമായ അടിസ്ഥാനത്തിലേക്ക് നാം കടന്നു വരണമെങ്കിൽ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിലൂടെ മാത്രമേ കഴിയുകയുള്ളൂ. தேவனுடைய அப்படிப்பட்ட ஒரு அடிஸ்தலத்துல நம்ம கடந்து வரணும் அப்படின்னா அது கிறிஸ்துவின் மூலமா தான் நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்ய முடியும். ഇതുകൊണ്ടാണ് യെശയ്യാപ്രവാചകന്റെ പുസ്തകം 46:10 വായിക്കുമ്പോൾ ഇങ്ങനെയാണ് പറയുന്നത്, ആരംഭത്തിൽ തന്നെ അവസാനവും പൂർവ്വകാലത്ത് തന്നെ മേലാൽ സംഭവിക്കാനിരിക്കുന്നത് ഞാൻ പ്രസ്താവിക്കുകയാണ്, എന്റെ ആലോചന നിവൃത്തിയാകും. அதனாலதான் ஏசாயா 46:10 வசனம் சொல்லுது, அதினுள்ளவைகளை அந்ததினுள்ள ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன், என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. എബ്രായർക്കുള്ള ലേഖനം 11-ാം അധ്യായം വായിക്കുമ്പോൾ ഇങ്ങനെയാണ് അവിടെ കിടക്കുന്നത്, അവിടെ ദൈവം ശില്പിയായി നിർമ്മിച്ചതും അടിസ്ഥാനമുള്ളതുമായ നഗരത്തിനായിട്ടാണ് അവർ കാത്തിരുന്നത്. எபிரேயர் 11வது அதிகாரத்துல நம்ம தொட்டுக்கீழ வசனங்களை பார்க்கும்போது தேவன் எப்படி சிந்தனையோட பண்ணாங்களோ அது எல்லாமே அதுல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. അപ്പോൾ നാം ദൈവ ഇഷ്ടത്തിലേക്ക് കടക്കണമെങ്കിൽ അത് കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിലൂടെ മാത്രമേ നമുക്ക് ദൈവ ഇഷ്ടത്തിലേക്ക് പ്രവേശിക്കാൻ കഴിയുകയുള്ളൂ. தேவனுடைய சித்தத்தை நம்ம பூமியில செய்யணும் அப்படின்னா அதுக்கு எப்பவுமே ஒரே ஒரு வழி, நம்ம சிந்திக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தான் அது பூமியில நம்மளால செய்ய முடியும். യോഹന്നാന്റെ സുവിശേഷം 15-ാം അധ്യായത്തിൽ കർത്താവായ യേശു പറഞ്ഞു, ഞാൻ സാക്ഷാൽ മുന്തിരിവള്ളിയും എന്റെ പിതാവ് തോട്ടക്കാരനുമാകുന്നു, എന്നിൽ കായ്ക്കാത്തതിനൊക്കെ നീക്കിക്കളയും, കായ്ക്കുന്നതിനൊക്കെയും അധിക ഫലം കായ്ക്കാൻ ചെത്തിവെടുപ്പാക്കും. யோவான் சுவிசேஷத்துல பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படியா சொல்றாங்க, முந்திரி வழியில நான் ஒரு கொடியா இருக்கிறேன், பிதாதான் வேற இருக்கிறாரு, அவர் தான் எல்லாத்துக்கும் தலையா இருக்கிறாரு, என்னில் யாரு நிலைச்சிருக்கிறாங்களோ அவங்கதான் அநேக கனிகளை கொடுப்பாங்க அப்படின்னு. അവിടെ കർത്താവ് ഇങ്ങനെയാ പറയുന്നത്, കൊമ്പിന് മുന്തിരിവള്ളി വസിച്ചിട്ടല്ലാതെ സ്വയമായി കായ്പാൻ കഴിയാത്തതുപോലെ എന്നെ കൂടാതെ നിങ്ങൾക്ക് ഒന്നും ചെയ്യാൻ കഴിയില്ല. திராட்சை செடியில அந்த கொடியோட எப்படி அந்த செடி ஜாயின் பண்ணி அதுக்கு எப்படி வேர்ல இருந்து தண்ணி அதுக்கு சப்ளை ஆகி அதுல இருந்து பழம் காய்க்குதோ, அது போலதான் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தா மட்டும்தான் பிதாவிலிருந்து கிடைக்கிற எல்லாமே நமக்கு கிறிஸ்து மூலமா நமக்குள்ள கிடைச்சு நம்ம பூமியில கனி கொடுக்கிற ஒரு தெய்வ புத்திரனாக நம்ம கிறிஸ்துவை போல நம்ம காணப்படும். കാരണം യേശു ക്രിസ്തുവാണ് നമ്മുടെ തല.
காரணம் என்னன்னு நம்ம தேவனுடைய வசனங்கள் மூலம் பார்க்கும்போது நமக்கு தலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும். അതുകൊണ്ടാണ് കർത്താവിന്റെ വചനം പറയുന്നത്, ആകയാൽ എന്റെ ഈ വചനങ്ങളെ കേട്ട് ചെയ്യുന്നവനൊക്കെയുമാണ് പാറമേൽ അടിസ്ഥാനം ഇട്ട് വീട് പണിത മനുഷ്യരോട് തുല്യൻ. ஆகையால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, என் வசனங்களை கேட்டு அதுபடி யாரு செய்யறாங்களோ அவங்கதான் பாறை மேல மணல் மேல கட்டுற ஒரு ஒரு வீடு கட்டிக்கிற ஒரு அஸ்திபாரம் போட்டாலும் அது அவ்வளவு ஸ்ட்ராங்காவும், காற்றடிச்சாலும் அலைவடிச்சாலும் சரிஞ்சு விழுகாத ஒரு ஸ்ட்ராங்கான வீடு எப்படி கட்டுறாங்களோ அது போல நிலை நிற்பாங்க அப்படின்னு வசனம் சொல்லு. ദൈവേഷ്ടം മുഴുവനും ഇരിക്കുന്നത് ദൈവരാജ്യ സുവിശേഷത്തിലാണ്. தேவனுடைய சித்தம் இருக்கிறது எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தோட சத்திய சுவிசேஷத்துக்குள்ள. ആ ദൈവരാജ്യ സുവിശേഷത്തിലൂടെ മാത്രമേ ദൈവത്തിന്റെ ഇഷ്ടം അറിയുവാൻ കഴിയുകയുള്ളൂ. தேவனுடைய ராஜ்யத்தோட சத்திய சுவிசேஷத்தின் மூலமாக தான் நமக்கு பிதாவினுடைய சித்தத்தை நமக்கு அறிந்து கொள்ள முடியும். എന്നാൽ ഈ അന്ത്യകാലത്ത് നമുക്കത് അറിയുവാനുള്ള ഭാഗ്യം ലഭിച്ചു. ஆனா தேவனுடைய கிருபையினால இந்த கடைசி காலங்கள்ல நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. കർത്താവിന്റെ വചനം പറയാണ്, ഏറിയ പ്രവാചകന്മാരും രാജാക്കന്മാരും ഇത് കാണുവാൻ ആഗ്രഹിച്ചു, അവർക്ക് കാണുവാൻ കഴിഞ്ഞില്ല. അവർ കേൾക്കാൻ ആഗ്രഹിച്ചു, അവർക്ക് ആർക്കും കേൾക്കാനും കഴിഞ്ഞില്ല. എന്നാൽ ഈ അന്ത്യകാലത്ത് ദൈവം നമുക്കത് കേൾക്കുവാനുള്ള ഭാഗ്യം തന്നു. எவ்வளவு ராஜாக்கள், பிரபுக்கள், அதிகாரிங்க, ஞானிகள், கல்விமான்கள் கேட்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்களுக்கு கேட்கறதுக்கும் இதை காண்பதற்கும் ஒரு பாக்கியம் கிடைக்கல. ஆனா இந்த கடைசி காலங்கள்ல தேவன் நமக்கு அதை வெளிப்படுத்தி கொடுத்துருக்காங்க. பாலகரா இருக்கிற நமக்கு அதுக்காக தேவனை மகிமைப்படுத்துகிறேன். അതുകൊണ്ടാണ് കർത്താവിന്റെ വചനം ലൂക്കോസിന്റെ സുവിശേഷത്തിൽ പറയുന്ന, ചെറിയ ആട്ടുകൂട്ടമേ നിങ്ങൾ ഭയപ്പെടേണ്ട, എന്തെന്നാൽ നിങ്ങളുടെ പിതാവ് നിങ്ങൾക്ക് രാജ്യത്വം തരാൻ പ്രസാദിച്ചിരിക്കുകയാണ്. அதனாலதான் கர்த்தருடைய வசனம் இப்படியா சொல்லுகிறது. லூக்கா 12:32 சிறிய ஆட்டுக்கூட்டமே பயப்படாதீங்க, பிதா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க அவர் பிரியமா இருக்கிறார் என்று. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഈ അന്ത്യകാലത്ത് നമുക്ക് ആ ഭാഗ്യം ലഭിച്ചിരിക്കുന്നു. இந்த கடைசி காலங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு ஒரு பாக்கியம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. കാരണം ലോകസ്ഥാപനത്തിന് മുമ്പേ നമ്മെ പ്രിയനായവനിൽ തെരഞ്ഞെടുത്തിരിക്കുകയാണ്. காரணம், உலகம் உண்டாவதற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மளை தேவன் தெரிந்து கொண்டார். ഈ ഒരു ജ്ഞാനം നമുക്ക് ലോകത്തൊന്നും ലഭിക്കുകയില്ല. இப்படிப்பட்ட ஒரு ஞானம் நமக்கு இந்த பூமியில இருந்து நமக்கு கிடைக்காது. 1 കൊരിന്ത്യർക്കുള്ള ലേഖനം 2-ാം അധ്യായത്തിൽ അപ്പോസ്തലൻ പൗലോസ് പറയുകയാണ്, ഞങ്ങൾ തികഞ്ഞവരുടെ ഇടയിൽ ജ്ഞാനം സംസാരിക്കുന്നു, അത് ഈ ലോകത്തിന്റെ ജ്ഞാനമല്ല, ഈ ലോകത്തിന്റെ പ്രഭുക്കന്മാരുടെ ജ്ഞാനവുമല്ല, ദൈവം ലോക സൃഷ്ടിക്ക് മുമ്പേ നമ്മുടെ തേജസ്സിനായി മുൻ നിയമിച്ചതും മറഞ്ഞിരിക്കുന്നതുമായ ദൈവത്തിന്റെ ജ്ഞാനം അത്രേ ഞങ്ങൾ മർമ്മമായി പ്രസ്താവിക്കുന്നത്. அப்போஸ்தலன் பவுல் இப்படி சொல்றாங்க கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல, நான் உங்களுக்குள்ள இருந்து பிரசங்கம் பண்ணுகிற இந்த வசனங்கள் எதுவும் இந்த பூமியில இருந்து எனக்கு கிடைக்கல. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவன் இடத்துல இருந்து கிடைச்ச அந்த ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு பூமியில வெளிப்படுத்துறோம் அப்படின்னு. അത് ഈ ലോകത്തിന്റെ പ്രഭുക്കന്മാർക്ക് ആർക്കും അറിയത്തില്ലായിരുന്നു. എന്നിട്ട് പറയുവാണ്, അവർ അറിഞ്ഞിരുന്നുവെങ്കിൽ തേജസ്സിന്റെ കർത്താവിനെ ക്രൂശിക്കുകയില്ലായിരുന്നു. அப்படிப்பட்ட இந்த சத்திய சுவிசேஷத்தை அவங்க அறிஞ்சிருந்தாங்கல்ல, இந்த தேவனுடைய ஞானத்தை பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்க கர்த்தராகிய இயேசுவை சிலுவையில அறிஞ்சிருக்க மாட்டாங்க. அதை அறியாதது கொண்டதுனாலதான் அவங்க இயேசுவை சிலுவையில அறிஞ்சது. കർത്താവ് പറഞ്ഞു, ദൈവരാജ്യത്തിന്റെ മർമ്മങ്ങളെ നിങ്ങൾക്ക് അറിയാൻ വരം ലഭിച്ചിരിക്കുകയാണ്. വരം ലഭിച്ചവർക്കല്ലാതെ ആർക്കും ഇത് ലഭിക്കുകയില്ല. தேவனுடைய ராஜ்யத்துடைய சத்திய சுவிசேஷங்கள் அதை அறியணும் அப்படின்ட்டு பிதாவினுடைய சித்தமா இருக்குது. அத பிதாவின் அழைக்கப்பட்டு அவர் சித்தம் இல்லாத யாருக்கும் இந்த சத்தியங்கள் அவங்களுக்கு தெரியாது. നാം ഈ നാളുകൾ കേൾക്കുന്ന സന്ദേശങ്ങളെല്ലാം ദൈവരാജ്യ സുവിശേഷത്തിലൂടെ നമ്മെ ദൈവത്തിന്റെ ആലയമാക്കി തീർക്കേണ്ടതിന്, ഇതാ മനുഷ്യനോടുകൂടി ദൈവത്തിന്റെ കൂടാരമായി ദൈവം മനുഷ്യനോടുകൂടി വസിക്കുവാൻ വേണ്ടിയുള്ള സുവിശേഷമാണ് നാം ഈ നാളുകൾ മുഴുവൻ കേൾക്കുന്നത്. இந்நாட்கள்ல நாம கேட்கக்கூடிய இந்த சத்திய சுவிசேஷத்திலூட அந்த வசனங்கள் எல்லாமே தேவனுடைய ஒரு ஆசை, மனுஷங்களோட தேவன் வாசம் பண்ணணும். வெளிப்படுத்தின அதிகாரம் 21:3 பார்க்கும்போது, இதோ தேவனுடைய வாசஸ்தலம் மனுஷர்கள் மத்தியில் இருக்கிறது, அவர் அவங்களுடைய தேவனா இருப்பார், அவர்கள் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள். യേശുക്രിസ്തു എന്ന മൂലക്കല്ല്, അപ്പോസ്തലന്മാരും പ്രവാചകന്മാരും എന്ന അടിസ്ഥാനം, നാമും ജീവനുള്ള കല്ലുകളായി തീർന്നിട്ട് ദൈവത്തിന്റെ നിവാസമാകേണ്ടതിന് ഏക ആത്മാവിനാൽ ഒന്നിച്ചു പണിതു വരുന്നു. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தலைக்கல்லாவும், அப்போஸ்தலர்கள் நமக்கு ஒரு மூளைக்கல்லாவும் இருந்து அதுல நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரா, ஒரு அடிஸ்தானமா, பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மூலமா பூமியில வெளிப்படுறதுக்கான ஒரு அடிஸ்தலமா நம்ம பூமியில வெளிப்பட்டு கொண்டிருக்கிறோம்.
ഒന്ന് തീമോഥെയോസ് 3:19 വായിക്കുമ്പോൾ ഇങ്ങനെയാണ്: സത്യത്തിന്റെ തൂണും അടിസ്ഥാനമുള്ളതുമായ ജീവനുള്ള ദൈവത്തിന്റെ സഭയാകുന്ന ആലയത്തിൽ എങ്ങനെ നടക്കണം എന്ന് നിങ്ങൾ അറിയണം. ஒன்னு தீமோத்தேயு 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது தேவனுடைய சத்தியத்தின்படி நடக்கக்கூடிய சபைகள் எல்லாமே நம்மளால காண முடியும். കാരണം കർത്താവിന്റെ വചനം പറയുകയാണ്, നാം ജീവനുള്ള ദൈവത്തിന്റെ ആലയമാണ്. காரணம் தேவனுடைய வசனங்கள் சொல்லுது, அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் நம்ம இருக்கிறோம். നാം ഇപ്പോൾ എന്നെ ഏറ്റവും കൂടുതൽ ചിന്തിപ്പിക്കുന്ന ഒരു വചനമാണ്: സത്യത്തിന്റെ തൂണും അടിസ്ഥാനമുള്ളതുമായ ജീവനുള്ള ദൈവത്തിന്റെ സഭയാകുന്ന ആലയത്തിൽ എങ്ങനെയാണ് നടക്കേണ്ടതെന്ന് ഈ നാളുകള് ദൈവരാജ്യ സുവിശേഷത്തിലൂടെ നമ്മളെ പഠിപ്പിച്ചുകൊണ്ടിരിക്കുക. நமக்கு தேவன் வெளிப்படுத்துகிற காரியங்கள் தேவனுடைய சத்தியத்தின் ஒரு தூணா ஒரு ஆலயமா நம்ம இந்த பூமியில வெளிப்பட்டு எப்படியான பிதாவினுடைய அந்த சிந்தனைகளை நம்ம எடுத்து பூமியில அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற காரியங்களை நம்ம வெளிப்படுத்துவாங்க. അതിൽ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ടത് ഒരു മനുഷ്യന്റെ ജീവിതത്തിന് യേശുക്രിസ്തുവിന്റെ കർത്തൃത്വം നമ്മളിൽ വരിക, അതിലൂടെ മാത്രമേ നമുക്കൊരു ദൈവാലയമായി തീരുവാൻ കഴിയുകയുള്ളൂ. நமக்கு எப்பவுமே இருக்கிற ஒரு ஏற்ற ஒரு சிந்தனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தனை நமக்குள்ள வரணும். பிதாவின் சித்த நம்ம மூலமா பூமியில வெளிப்படுகிற ஒரு புத்திரரா நம்ம வெளிப்படணும். കാരണം കർത്താവിന്റെ വചനം യേശുക്രിസ്തു യോഹന്നാന്റെ സുവിശേഷം 17 അധ്യായത്തിൽ പറഞ്ഞു: പിതാവേ, നീ എന്നിലും ഞാൻ നിന്നിലും ആയിരിക്കുന്നത് പോലെ അവരും നമ്മിൽ ഒന്നാണ്. கர்த்தருடைய வசனம் யோவான் சுவிசேஷத்துல இப்படியாக சொல்லுது: பிதாவே, நீயும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். യോഹന്നാന്റെ സുവിശേഷം 17:23 വായിക്കുമ്പോൾ ഇങ്ങനെയാണ്: പിതാവേ, നാം ഒന്നായിരിക്കുന്നത് പോലെ അവരും ഒന്നാകേണ്ടതിനും ഞാൻ അവരിലും നീ എന്നിലുമായി അവർ ഐക്യത്തിൽ തികഞ്ഞവരായിരിക്കേണ്ടതിന് തന്നെ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள் யோவான் சுவிசேஷத்துல எப்படியா சொல்லுது 17:21 அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவை, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு கிறிஸ்து ஜெபிக்கிறாங்க. വീണ്ടും തൊട്ടതായിട്ട് വായിക്കും ഇങ്ങനെയാണ്: പിതാവേ, നീ ലോകസ്ഥാപനത്തിന് മുമ്പേ എന്നെ സ്നേഹിച്ചിരിക്കുന്നത് കൊണ്ട് എനിക്ക് നൽകിയിരിക്കുന്ന മഹത്വം നീ എനിക്ക് തന്നിട്ടുള്ളവരും കാണേണ്ടതിനും ഞാൻ ഇരിക്കുന്നിടത്ത് അവരും എന്നോടുകൂടി ഇരിക്കണം എന്ന് ഞാൻ ഇച്ഛിക്കുന്നു. கீழே உள்ள வசனங்களை பார்க்கும்போது, பிதாவே, உலகம் ஒருவருக்கு முன்னாடி நீ என் மேல என்ன அன்பு செலுத்திருந்தீரோ அதே அன்பை நீ இவங்க மேலே செலுத்திருக்கிறீர். இவங்க நான் எங்க இருக்கிறேனோ அங்கேயும் இவங்களும் என்னோடு உங்க கூட இருக்கட்டும் அப்படின்ட்டு கீழே வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். തൊട്ടുതാഴെ വീണ്ടും പറയുവാണ്: നീതിയുള്ള പിതാവേ, ലോകം നിന്നെ അറിഞ്ഞിട്ടില്ല, ഞാനോ നിന്നെ അറിഞ്ഞിരിക്കുന്നു. നീ എന്നെ അയച്ചിരിക്കുന്നുവെന്ന് ഇവരും അറിഞ്ഞിരിക്കുന്നു. அந்த வசனத்துக்கு கீழே உள்ள யோவான் சுவிசேஷம் 17:25 வசனம் சொல்லுது: நீதி உள்ள பிதாவை, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள் அப்படின்ற வசனம் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்குது. നീ എന്നെ സ്നേഹിക്കുന്ന സ്നേഹം അവരിലാവുവാനും ഞാൻ അവരിലാവുവാനും ഞാൻ നിന്റെ നാമം അവർക്ക് വെളിപ്പെടുത്തിയിരിക്കുന്നു, ഇനിയും വെളിപ്പെടുത്തും. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்ப ஜெபிக்கும் போது சீசர்களிடத்துல எப்படியா சொல்றாங்க: நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நான் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் அப்படின்னு. അവിടെ യോഹന്നാൻ സുവിശേഷം 17:3 വായിക്കുമ്പോഴും അതുകൊണ്ടാണ് എപ്പോഴും നമ്മളെ ആ വചനം നമ്മളെ പഠിപ്പിക്കുന്നത്: ഏക സത്യദൈവമായി നിന്നെയും നീ അയച്ചിരിക്കുന്ന യേശു ക്രിസ്തുവിനെയും അറിയുന്നത് തന്നെയാണെന്ന് തിരിയും. யோவான் சுவிசேஷம் 17:3 வசனம் இப்படியா சொல்லிடுது: ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின என்னையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு. ഈ രണ്ട് അറിവിലൂടെ മാത്രമേ നമുക്ക് ദൈവത്തിന്റെ ജീവനിൽ കടക്കാൻ പ്രവേശിക്കാൻ കഴിയുകയുള്ളൂ. இந்த ரெண்டு அறிவு நமக்கு இருந்தா மட்டும்தான் நம்ம பிதாவாகிய தேவனோடு நம்ம ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியும். അതുകൊണ്ടാണ് യോഹന്നാന്റെ സുവിശേഷം പറയുമ്പോൾ ഈ പുസ്തകത്തിൽ എഴുതിയിരിക്കുന്നതല്ലാതെ അനേക അത്ഭുതങ്ങളും അടയാളങ്ങളും യേശു തന്റെ ശിഷ്യന്മാർ കാണുക ചെയ്തു. എന്നാൽ യേശു ദൈവപുത്രനായ ക്രിസ്തുവിനെ നീ വിശ്വസിച്ചിട്ട് അവന്റെ നാമത്തിൽ നിങ്ങൾക്ക് ജീവൻ ഉണ്ടാകാൻ വേണ്ടിയാണ് ഇതെല്ലാം എഴുതിയിരിക്കുന്നത്. யோவான் சுவிசேஷத்துல எழுதியிருக்கிறது மாத்திரமல்ல, இன்னும் அநேக அற்புதம் அடையாளங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில செஞ்சாங்க. ஆனா எதுக்கு இதெல்லாம் எழுதியிருக்கு அப்படின்னா, யோவான் சுவிசேஷத்துல லாஸ்ட் அதிகாரங்கள் வசனங்கள்ல பார்க்கும்போது
கர்த்தராகிய இயேசு வந்து நம்ம தேவனுடைய குமாரன் என்று நம்ம விசுவாசிக்கணும். அதுக்காக தான் நமக்கு இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குது அப்படின்ட்டு வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. യേശു ദൈവപുത്രൻ ആണെന്നുള്ള ഒരു അറിവാണ് ഒരു ദൈവം ഒരു വീണ്ടും ജനിച്ച ഒരു വ്യക്തിയുടെ മേൽ ആ ദൈവിക ജീവൻ വരുവാൻ കാരണമായി തീരുന്നത്. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஒரு சிந்தனையில ஜீவிக்கும் போது அந்த புதிதா ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய புத்திரனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸ் தேவன் வெளிப்படுத்தி கொடுப்பாங்க. അതിലൂടെ മാത്രമേ നമുക്കൊരു ദൈവപുത്രനാകുവാനുള്ള ഒരു അധികാരം നമുക്ക് ലഭിക്കുകയുള്ളൂ. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை விசுவாசிக்கும் போதுதான் நமக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் நமக்கு கிடைச்சிருக்கு. എന്നാൽ ലോകത്തുള്ള സുവിശേഷങ്ങളിലൊന്നും ഈ അറിവില്ല. കാരണം ലോകத்துல உள்ள சுவிசேஷத்துல இப்படிப்பட்ட ஒரு அறிவு இல்ல. ഏറ്റവും അതിനകത്ത് പ്രാധാന്യപ്പെട്ട കാര്യങ്ങൾ നമ്മളെപ്പോഴും പലപ്പോഴും നമ്മൾ ഒരുപാട് പ്രാവശ്യം കേൾക്കുന്ന ഒരു സന്ദേശമാണ് യേശുക്രിസ്തുവിന്റെ തല അത് പിതാവായ ദൈവവും ആണ് എന്നുള്ളത് അറിയും. நம்ம ஏற்றம் அதிகமா கேட்கிற இந்த சத்திய சுவிசேஷங்கள்ல இயேசு கிறிஸ்துனுடைய தலை பிதாவாகிய தேவனா இருக்கிறாங்க. കൊലോസ്യർക്കുള്ള ലേഖനം 2:9 വായിക്കുമ്പോഴും അവിടെ ഇങ്ങനെയാണ് ദൈവത്തിന്റെ സകല സമ്പൂർണതയും ദേഹരൂപമായി വസിക്കുന്നത് അത് ക്രിസ്തുവിലാണ്. கொலேசியர் அதிகாரம் 2:9 நம்ம பார்க்கும்போது, ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது அப்படின்னு வசனம் கொடுத்திருக்கு. ഈ രണ്ടറിവിലൂടെ നാം അത് വിശ്വസിക്കുമ്പോൾ അതിലൂടെ വീണ്ടും ജനിക്കുന്ന ഒരു ദൈവ പൈതലാണ് അത് ദൈവപുത്രൻ എന്ന് വിളിക്കപ്പെടുന്നത്. இந்த ரெண்டு அறிவு நமக்குள்ள இருக்கும்போதுதான் மீண்டும் ஜனிச்ச ஒரு தேவனுடைய புத்திரருக்குள்ள இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மூலமா நமக்குள்ள இருந்து செய்றாங்க. ആ ദൈവം യേശുവിനെ കൈക്കൊണ്ട് അവന്റെ നാമത്തിൽ വിശ്വസിക്കുന്ന ഏവർക്കും ദൈവത്തിന്റെ തലയായിരിക്കുന്ന ദൈവത്തിന്റെ മക്കളാകാൻ വേണ്ടി അധികാരം ലഭിച്ചു. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நம்ம விசுவாசம் வைக்கும் போதுதான் நமக்கு பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைங்கிற அதிகாரம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறாங்க. ഇതിനെക്കുറിച്ചാണ് പറയുന്നത്, കെടുന്ന ബീജത്താലെല്ലാം കെടാത്തതും നിലനിൽക്കുന്നതുമായ ദൈവവചനത്താൽ അവർ വീണ്ടും ജനിച്ചിരിക്കുകയാണ്. கெட்டு போகிற பீஜத்தினால அல்ல, கெடாத பீஜத்தினால மீண்டும் நம்மள தேவன் ஜனிப்பிச்சு கிறிஸ்துவை போல நம்மள வச்சிருக்கிறாங்க. അതാണ് യോഹന്നാൻ സുവിശേഷം 17 അധ്യായത്തിൽ കർത്താവായ യേശുക്രിസ്തു പറഞ്ഞു, എന്റെ വചനം എന്റേതല്ല, എന്നെ അയച്ച പിതാവിൻ്റെതത്രേ. അവന്റെ ഇഷ്ടം ചെയ്യാൻ ഇച്ഛിക്കുന്നവൻ ഈ ഉപദേശം ഞാൻ സ്വയമായി പറയുന്നതോ ദൈവത്തിൽ നിന്നുള്ളതാണോ എന്നറിയും. இதை யோவான் சுவிசேஷத்துல பார்க்கும்போது, நான் என்னுடைய இஷ்டம் செய்ய இந்த பூமியில வரல, என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில சொல்றாங்க. நான் செய்கிற இந்த சித்தம், இந்த கிரியைகள் எல்லாமே இது தேவனால உண்டானதா அப்படின்னா தேவ ஆவினால் நடத்தப்படுகிற ஒரு மனுஷங்க நல்லா அறிவாங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. വീണ്ടും ജനിക്കാത്ത ജഡപ്രകാരമുള്ള സകല മനുഷ്യരുടെയും ജനനം എന്ന് പറഞ്ഞാല് കെടുന്ന ബീജത്താലുള്ള ജനനമാണ്. மீண்டும் ஜனிக்காத அநேக மனுஷங்க இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தவறான சுவிசேஷத்துல கெடுந்த பீஜத்தினால உண்டான அவங்களுக்கு இந்த காரியங்கள் அறியாம இருக்கிறாங்க. എന്നാൽ ദൈവവചനത്താൽ വീണ്ടും ജനിച്ച ഒരു ആൾക്ക് മാത്രമേ ദൈവപുത്രനായി തീരുവാൻ കഴിയുകയുള്ളൂ. காரணம் தேவனுடைய சத்திய சுவிசேஷ வச்சனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு தேவ புத்திரர்களால மாத்திரமே இப்படி ஆகி தீர முடியும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അതുകൊണ്ടാണ് യേശുവിനെ കുറിച്ച് പറയുമ്പോൾ ആ പിതാവുമായി ഒന്നായിട്ടായിരുന്നു. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ பத்தி நம்ம எப்பவுமே பேசும்போது அவர் பிதாவோட எப்பவுமே ஒன்னா இருந்திருக்கிறாங்க. യേശു പറഞ്ഞു, പിതാവേ നീ എന്നിലും ഞാൻ നിന്നിലും ആയിരിക്കുന്നത് പോലെ അവരും നമ്മിൽ ഒന്നാകണം. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைகள் இப்படியா இருக்குது, பிதாவே நானும் நீயும் ஒன்னா இருக்கிறது போல அவர்களும் நம்மில் ஒன்னா இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். അവർ ഐക്യത്തിൽ ഒന്നായിരിക്കുകയാണ്. அவங்க சித்தத்துல ஒன்னா இருக்கிறாங்க. അതേപോലെ നാമും ക്രിസ്തുവുമായി, നമ്മുടെ തലയായിരിക്കുന്ന ക്രിസ്തുവുമായി നാമും ഒന്നായി തീരേണ്ടതാവും. அதே போலதான் நமக்கு தலையா இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமா பிதாவாகிய தேவனோட நாமளும் கிறிஸ்துவ ஒன்னா இருக்கிறது போல, கிறிஸ்துவும் பிதா ஒன்னா இருக்கிறது போல நாம கிறிஸ்து மூலமா பிதாவோட ஒன்னா இருக்கணும். നാം അങ്ങനെ ആയിരിക്കുമ്പോൾ മാത്രമേ നമുക്ക് ദൈവത്തിന്റെ ഇഷ്ടം ചെയ്യാൻ കഴിയുകയുള്ളൂ. நம்ம அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில நம்ம ஜீவிக்கும் போதுதான் பிதாவின் சித்தத்தை நம்ம பூமியில செய்ய முடியும்.
അതുകൊണ്ടാണ് കർത്താവ് പറഞ്ഞ് എന്നെ കൂടാതെ നിങ്ങൾക്ക് ഒന്നും ചെയ്യാൻ കഴിയില്ല. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நான் இல்லாம உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. ദൈവരാജ്യത്തിൽ നാം വളരണമെങ്കിൽ യേശുക്രിസ്തുവിന്റെ കർത്തൃത്വം നമ്മുടെ മേൽ വരുന്നതിലൂടെ മാത്രമേ നമുക്ക് ആകുവാൻ കഴിയുകയുള്ളൂ. தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம வளரணும் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிந்தனைகளும், அவருடைய சுபாவம், அந்த செயல்கள் எல்லாம் நமக்குள்ள வந்தா மட்டும்தான் நம்ம அதுல டெவலப் ஆகி வளர முடியும். അത് ഓരോ ദിവസവും നമ്മുടെ സ്വയം തകർക്കപ്പെടുന്നതിലൂടെ മാത്രമേ നമുക്ക് ആ യേശുക്രിസ്തുവിന്റെ കർത്തൃത്വം നമ്മുടെ മേൽ വരികയുള്ളൂ. ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுயம் தகர்த்து எடுக்கப்படணும். அப்பதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிந்தனைகள் நமக்குள்ள அது முழுமையா வெளிப்படும் பூமியில. അതുകൊണ്ടാണ് എഫേസ്യരുടെ ലേഖനത്തിൽ പറയുന്നത്, മുമ്പിലത്തെ നടപ്പ് സംബന്ധിച്ച് ചതിമോഹങ്ങളാൽ വഷളായി പോകുന്ന ആ പഴയ മനുഷ്യനെ ഉപേക്ഷിച്ച് നിങ്ങളുടെ ഉള്ളിലെ ആത്മാവ് സംബന്ധമായി പുതുക്കം പ്രാപിച്ച് സത്യത്തിന്റെ ഫലമായി നീതിയിലെ വിശുദ്ധിയില് ദൈവാനുരൂപനായി സൃഷ്ടിക്കപ്പെട്ട ആ പുതിയ മനുഷ്യനെ ധരിക്കാൻ പറയുന്നു. அதனால எபேசியர் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டுப் போகிற பழைய மனிதனை நீங்கள் களைந்து போட்டு, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாய நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்க. പ്രിയ ദൈവവൈതനെയും കർത്താവിന്റെ വചനം കൊരിന്ത്യർക്കുള്ള ലേഖനം 13-ാം അധ്യായത്തിൽ പറയുവാണ്, നിങ്ങൾ വിശ്വാസത്തിൽ ഇരിക്കുന്നുവോ എന്ന് നിങ്ങളെ തന്നെ ഒന്ന് ചോദന ചെയ്യുക, നിങ്ങളെ തന്നെ ഒന്ന് പരീക്ഷിക്കാൻ പറയുന്നു. அன்பான தேவனுடைய பிள்ளைங்களே, கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது, நாம விசுவாசத்துல தான் இருக்கோமா அப்படின்ட்டு நம்மள நாமே சோதித்தறிந்து நம்ம அதுல நடக்கணும். വീണ്ടും ജനിച്ച ഒരു ദൈവ പൈതലിന് ആത്മീയമായിട്ട് വളരണമെങ്കിൽ നാം എപ്പോഴും ഓർത്തുകൊള്ളണം, നമ്മുടെ സ്വയം തകർക്കപ്പെടുന്നതിലൂടെ മാത്രം, നമ്മുടെ ദേഹിയിൽ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ കർത്തൃത്വം കടന്നു വരുന്നതിലൂടെ മാത്രമേ നമുക്ക് ആത്മീയമായി വളരുവാൻ കഴിയൂ. மீண்டும் ஜெனிச்ச ஒரு தேவனுடைய புத்திரன் டெய்லி நம்முடைய சுயம் தகர்த்து எடுக்கப்பட்டால் மாத்திரம்தான் கிறிஸ்துவின் சிந்தனை நமக்குள்ள வந்து நம்ம கிறிஸ்துவை போல பூமியில தேவ புத்திரராயிட்டு நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல வளர முடியும். അത് നമ്മുടെ ഹൃദയത്തിൽ, നമ്മുടെ ജീവിതത്തിൽ കർത്താവിനേക്കാൾ അധികമായി നാം എന്തിനെങ്കിലും സ്നേഹിക്കുന്നെങ്കിൽ നമുക്ക് ഒരിക്കലും യേശു ക്രിസ്തുവിന്റെ കർത്തൃത്വം നമ്മുടെ മേൽ വരുവാൻ ഇടയാകുകയില്ല. நமக்குள்ள எப்பவுமே அப்படிப்பட்ட ஒரு சிநேகம் இருக்கணும். நம்ம பிதாவு மேல அவ்வளவு அன்பு கூறணும். அப்படி அன்பு கூர்ந்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை காட்டிலும் நீங்க அதிகமா அன்பு கூர்ந்தீங்கன்னா அதிகமான கு- பிதாவின் இடத்துல இருந்து உங்களுக்கு அந்த கிருபைகள் எல்லாமே கிடைக்கும். அப்படி அன்பு அதிகமாகும், அதிகமா நம்ம பிதாவின் இடத்துல கிறிஸ்து மூலமா செலுத்தும் போது கிறிஸ்துவின் சிந்தனை நமக்குள்ள எப்பவுமே வந்துகிட்டு இருக்கும். அதுக்கு தடையே வராது. കർത്താവ് പറഞ്ഞു, എന്നേക്കാൾ അധികമായി അപ്പന്, അമ്മ, മക്കള്, വസ്തുവക, വീട് ഒക്കെ സ്നേഹിക്കുന്നവൻ എനിക്ക് യോഗ്യനല്ല. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நீங்க என் மேலதான் அன்பு செலுத்தணும். என்னை காட்டிலும் உங்களுடைய மனைவி, பிள்ளைங்க, சகோதர சகோதரிகள் பூமியில யார் மேல அன்பு கூறுறீங்க அப்படின்னா நீங்க எனக்கு பாத்திரவான் அல்ல. തന്റെ ക്രൂശ് എടുത്ത് എന്നെ അനുഗമിക്കാത്തവനും എന്റെ ശിഷ്യനായിരിക്കാൻ കഴിയുകയില്ല. அனிதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவனே அவன் எனக்கு சீசனா இருப்பான். அப்படி இல்லைன்னா அவன் சீசனா இருக்க தகுதி இல்ல. നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഏറ്റവും സ്ഥാനം കൂടുതലും കൊടുക്കേണ്ടത് നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനായിരിക്കും. நம்முடைய ஜீவிதத்துல நம்ம வாழ்கின்ற காலங்கள் எல்லாமே நம்ம அதிகமா ப்ரியாரிட்டி ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கறது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக தான் இருக்கணும். அவர் பேசின வசனங்களுக்கா இருக்கணும். അത് ഓരോ ദിവസവും നമ്മെ തന്നെ മരണത്തിന് ഏൽപ്പിച്ചു കൊടുക്കുന്നതിലൂടെ മാത്രമേ യേശു ക്രിസ്തുവിന്റെ കർത്തൃത്വം നമ്മുടെ മേൽ വരികയുള്ളൂ. அது ஒவ்வொரு நாளும் நம்மளை தாமே மறிச்சு சுயத்தை மறிச்சு அப்படி நம்ம கிறிஸ்துவின் சிந்தனையில அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போதுதான் அந்த ப்ராசஸ்ல நம்ம போக முடியும். കർത്താവായ യേശു പറഞ്ഞു, എന്നെ കൂടാതെ നിങ്ങൾക്ക് ഒന്നും ചെയ്യാൻ കഴിയില്ല. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்றாங்க, நான் இல்லாமல் ஒருவரும் பிதாவின் இடத்துல போக முடியாது. നാം കർത്താവിനെ അനുഗമിക്കുന്ന പൗലോസിന്റെ ജീവിതം നോക്കിയാൽ നമുക്ക് കാണുവാൻ കഴിയും. അവിടെ പൗലോസ് പറയുവാണ്, ഞാൻ ദിനംതോറും മരിക്കുകയാണ്. நம்ம கர்த்தருடைய சிந்தனையை நம்ம ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில நம்ம ஜீவிக்கும் போது அப்போஸ்தலர் பவுல் ஒரு எக்ஸாம்பிள் ஆயிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் இப்படி சொல்றாங்க, நான் தினந்தோறும் நான் மரித்து கொண்டு இருக்கிறேன், எனக்குள்ள இருந்து கிறிஸ்து பூமியில வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறார் அப்படின்ட்டு. അതുകൊണ്ട് അപ്പോസ്തലൻ പൗലോസ് പറഞ്ഞു, കണ്ടോ, ഞാനല്ല, എന്നിൽ ക്രിസ്തു അത്ര ഇരിക്കുന്നത്. அப்போஸ்தலர் பவுல் எப்பவுமே சொல்ற ஒரு வார்த்தை இப்படிதான், நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்து தான் பூமியில வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு. നാം നമ്മുടെ സ്വയത്തിൽ ആത്മീയമായി വളരുവാൻ വേണ്ടി നാം ആഗ്രഹിക്കുന്നു, അത് പാഴായി പോവുകയുള്ളൂ.
நம்முடைய சுய சிந்தனையில நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளருவேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்டா அது ஃபெயில் ஆகி போயிடும், பாழாയി போயிடும். പലരും പറഞ്ഞു കേട്ടിട്ടുണ്ട് എന്റെ ജീവിതത്തിൽ ഒരു ആത്മീയ വളർച്ചയില്ല. എന്തുവാണെന്ന് എനിക്കറിയത്തില്ല. എനിക്ക് ആത്മീയമായിട്ട് വളരാൻ പറ്റുന്നില്ല. എനിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണമേ പ്രാർത്ഥിക്കണമേ എന്ന് പലപ്പോഴും ഞാൻ കേട്ടിട്ടുണ്ട്. പക്ഷേ അവിടെയൊക്കെയും ദൈവത്തിന്റെ വചനമാകുന്ന കണ്ണിലൂടെ നാം നോക്കുമ്പോൾ കാരണം അവര് വളരാതിരിക്കാൻ കാരണം അവരുടെ സ്വയമാണ് വലുത്. பல பேர் என்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் இப்படித்தான் எங்க போனாலும், பிரதர் எனக்காக நீங்க ஜெபிக்கணும். நான் ஆவிக்குரிய இதுல என்னால வளர முடியல. நான் விழுந்து விழுந்து போயிடுறேன் அப்படின்ட்டு. அப்போ தேவனுடைய மகனுக்கு தேவன் வெளிப்படுத்த காரியம் இப்படித்தான். அவங்க சுயத்தினால தன்னை டெவலப் பண்ணி நான் ஆவியில வளருவேன் அப்படின்ட்டு நினைச்சுதான் அவங்க விழுந்து போறாங்க. அப்போ சுயத்தினால நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளருவேன் நினைக்கிறவங்க எல்லாருமே அவங்க வளர முடியாது. அவங்க விழுந்து போயிடுவாங்க. കർത്താവിനേക്കാൾ വലുതായി നമ്മുടെ ജീവിതത്തിലുള്ളതെല്ലാം നിക്ഷേപങ്ങളാണ്. ഈ നിക്ഷേപങ്ങളെല്ലാം നമ്മളിൽ നിന്ന് പോയെങ്കിൽ മാത്രമേ നമുക്ക് ആത്മീയമായി വളരുവാൻ കഴിയുകയുള്ളൂ. கர்த்தரை காட்டிலும் நமக்கு பெரியது எதுன்னு நம்ம இருதயத்துல இந்த பூமிக்குரிய காரியங்களை நம்ம நினைக்க கூடாது. அதையெல்லாம் களைஞ்சு போட்டு நம்ம கர்த்தருடைய சிந்தனையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அனுதினமும் நம்ம மறிச்சு அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போதுதான் நம்ம அந்த ஆத்மீக வளர்ச்சியில நம்ம வளர முடியும். അത് നാം കർത്താവിനെ അധികമായിട്ട് സ്നേഹിക്കുന്നുവെന്ന് നമ്മുടെ അധരങ്ങളിൽ കൂടെ പറയുന്നത് കൊണ്ട് നമുക്ക് വളരുവാൻ കഴിയുകയില്ല. அது போக கர்த்தருடைய அந்த சிந்தனையில நம்ம வளரும் போது அதுலதான் நம்ம ப்ராசஸ்ல நம்ம அந்த கிறிஸ்துவின் சிந்தனையை நம்ம பூமியில வெளிப்படுத்த முடியும். നമ്മുടെ ജീവിതത്തില് ദൈവം നമ്മളെ പരീക്ഷിച്ചറിയും. നിന്റെ മക്കളെക്കാള്, നിന്റെ അപ്പനേക്കാള്, അമ്മയെക്കാള്, നിന്റെ ജോലിയേക്കാള്, നിന്റെ വസ്തുവയേക്കാള് അധികമായിട്ട് നീ എന്നെ സ്നേഹിക്കുന്നു എന്നറിയാൻ ദൈവം നമ്മളെ പരീക്ഷിച്ചു നോക്കുമ്പോൾ ആ പരീക്ഷകളിൽ നാം ജയം പ്രാപിക്കുന്നുവെങ്കിൽ മാത്രമേ നമുക്ക് കർത്താവിനെ അനുഗമിക്കാൻ കഴിയുകയുള്ളൂ. தேவன் நமக்கு ஒரு டெஸ்ட் கொடுப்பாங்க. நம்ம அதிகமா நம்ம குடும்பத்துல இருக்கிற மனைவியோ, பிள்ளைங்களையோ, இல்ல அப்பாவையோ, அம்மாவையோ, சகோதர சகோதரிகளோ, நண்பர்களோ நம்ம அதிகமா அவங்க மேல அன்பு செலுத்துறோமா அப்படின்னு ஒரு டெஸ்ட் கொடுப்பாங்க. அதுல நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா கர்த்தரை போல நம்ம பிதாவினுடைய இடத்துல அன்பு செலுத்தவும் அந்த பிதாவின் சித்தத்தை பூமியில செய்ய முடியும். പലപ്പോഴും ദൈവ ഇഷ്ടത്തിലേക്ക് പലരെയും വിളിക്കുമ്പോൾ അവർക്ക് വരാൻ കഴിയുകയില്ല. കാരണം അതിനേക്കാളും അധികമായിട്ട് അവർ പലതിനെ സ്നേഹിക്കുകയാണ്. അത് അവരുടെ ജീവിതത്തിലെ ടെസ്റ്റാണ്. ആ സമയത്ത് ഒരു ദൈവ ഇഷ്ടവും കടന്നു വരും, അവരുടേതായിട്ടുള്ള ഇഷ്ടവും കടന്നു വരും. പക്ഷേ നാം പലപ്പോഴും ദൈവ ഇഷ്ടത്തിനല്ല പ്രാധാന്യം കൊടുക്കുന്നത്. നാം പലപ്പോഴും നമുക്ക് ഏറ്റവും പ്രാധാന്യമുള്ളതിനാണ് നമ്മൾ ഏറ്റവും കൂടുതൽ പ്രാധാന്യം കൊടുക്കുന്നത്. அநேகர தேவன் தன்னுடைய சித்தத்தை செய்யறதுக்காக அழைக்கிறாங்க. ஆனா அநேகர் இந்த அழைப்புல பூமிக்குரிய சிந்தனையில மனுஷங்களும் அதிகமா அன்பு கூறுறாங்க. பூமியில அதிகமா அன்பு கூறுறதுனால பிதாவின் சித்தத்துல அந்த அழைப்புல அவங்களால வர முடியல, விழுந்து போறாங்க. ஆனா இதெல்லாம் ஜெயிக்கிறவங்க தான் அந்த அழைப்புல பிதாவின் சித்தத்தை செய்ய முடியும். നമ്മുടെ ഇഷ്ടത്തെക്കാൾ അധികമായി കർത്താവിനെ സ്നേഹിക്കണമെങ്കിൽ നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഏറ്റവും വിലയേറിയതിനെയാണ് കർത്താവ് വിലയായി ചോദിക്കുന്നത്. நம்முடைய இஷ்டத்தை விட்டுட்டு அதிகமா நம்ம கர்த்தருடைய சிந்தனையில பிதாவை நம்ம சிநேகிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் நமக்கு வரும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனை தான் நம்ம அதிகமா அன்பு கூறணும், அவரிடத்துல அன்பு கூறணும். പലപ്പോഴും ഈ ടെസ്റ്റുകൾ നമ്മുടെ ജീവിതത്തിൽ വരുമ്പോൾ കർത്താവിന് വചനം പറയുവാണ്, പരീക്ഷ സഹിക്കുന്ന മനുഷ്യനാണ് ഭാഗ്യവാൻ, അവൻ കൊള്ളാവുന്നവനായി തികഞ്ഞ ശേഷം ദൈവം അവന് വേണ്ടി ഒരുക്കി വെച്ചിരിക്കുന്ന വാഗ്ദത്ത കിരീടം പ്രാപിക്കും. வசனம் சொல்லுது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் அதுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் சோதனையை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். പലപ്പോഴും നമ്മുടെ മുമ്പിൽ പരീക്ഷകൾ വരുമ്പോൾ നാം ആ പരീക്ഷ സഹിക്കുന്നവരാണോ അതോ നാം ആ പരീക്ഷ ഒഴിഞ്ഞു പോകുന്നവരാണോ? பல போல நம்ம அப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட் சோதனை நமக்குள்ள வரும்போது நம்ம விழுந்து போகிறோமா இல்ல அதுல இருந்து ஜெயித்து வர்றோமா அப்படிங்கறத நம்ம கவனமா இருக்கணும். നാം ദൈവ ഇഷ്ടത്തിന് ഏറ്റവും അധികം പ്രാധാന്യം കൊടുക്കുമ്പോൾ നാം നാം സ്നേഹിക്കുന്ന പലതിനെയും നമ്മുടെ ജീവിതത്തിൽ വേദനിപ്പിക്കേണ്ടതായിട്ടുണ്ട്. நம்ம தேவனுடைய இஷ்டத்துல நம்ம ஜீவிக்கும் போது அநேக நம்ம பிதாவின் சித்தத்தை பிதாவின் மேல அன்பு கூறும் போது ஏதாவது ஒரு சூழ்நிலைகளை பூமியில உள்ள மக்களை நம்ம அசட்டை பண்ணி
அவங்கள அதனுடைய வசனம் சொல்லுது, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் முடியாது. ஒருத்தவங்கள அசட்டை பண்ணி ஒருத்தவங்கள சிநேகிப்பாங்க. அப்ப தேவனுக்கும் உலக காரியங்களுக்கும் ஊழியம் செய்ய ஒரு நாளும் முடியாது. അബ്രഹാമിന്റെ ജീവിതത്തിൽ തന്നെ നീ സ്നേഹിക്കുന്ന നിന്റെ മകനെ തന്നെ ഈ യാഗം കഴിക്കാൻ പറയുമ്പോൾ അബ്രഹാം താൻ സ്നേഹിക്കുന്ന ആ മകനെ ഒരല്പസമയത്തേക്ക് വേദനിപ്പിക്കേണ്ടി വന്നു. ஆபிரகாமுக்கு இப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட் வந்துச்சு. நீ என்னை காட்டிலும் உன்னுடைய மகனை நீ அதிகமா சிநேகிக்கிறியா? அப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட் வரும்போது, நீ எனக்காக உன்னுடைய மகனை பலி கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது, ஆபிரகாம் அந்த குறிப்பிட்ட டைமிங்ல ஒரு ஒரு மனவேதனைக்குள்ள அவன் ஆயிட்டான். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் டெஸ்ட் டைமிங்ல வரும். പക്ഷേ ആ ടെസ്റ്റിൽ അബ്രഹാം ജയിച്ചു. ஆனா அந்த டெஸ்ட்ல நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் ஜெயிச்சிட்டாங்க. കർത്താവിന്റെ വചനം പറയുവാണ്, നീ നിന്റെ മകനേക്കാൾ അധികമായിട്ട് നീ എന്നെ സ്നേഹിക്കുന്നുവെന്ന് ഞാൻ ഇപ്പോഴറിയുന്നു. தேவனுடைய வசனம் எப்படியா சொல்றாங்க? நீ உன்னுடைய மகனை காட்டிலும் நீ என்னைத்தான் அதிகமா சிநேகிக்கிற அப்படின்ட்டு நான் அறிஞ்சிருக்கிறேன். വീണ്ടും അബ്രഹാമിന്റെ ജീവിതത്തിൽ നോക്കുമ്പോൾ തന്റെ മകനുമായി വീണ്ടും നല്ലൊരു ബന്ധത്തിൽ പോകുന്നത് നമുക്ക് കാണുവാൻ കഴിയും. மீண்டும் தேவனுடைய வசனங்களை நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் தன்னுடைய அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகி தன்னுடைய மகனோடு ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்துல ஒரு உறவுல அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. പക്ഷെ ആ പരീക്ഷയുടെ സമയത്ത് അബ്രഹാമിന് ഇസഹാക്കിനെ വേദനിപ്പിക്കേണ്ടതായിട്ട് വന്നു. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சோதனை வரும்போது ஆபிரகாம் ஈசாக்க ஒரு வேதனைப்பிக்கிற ஒரு சூழ்நிலைகள் அந்த இடத்துல உருவாச்சு. കാരണം തന്റെ ജീവിതത്തിൽ ആ വാർദ്ധക്യത്തിൽ ഉണ്ടായ ഒരു മകനാണ്. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய ஜீவிதத்துல தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி உண்டான மகன் தான் அந்த ஈசாக்கு. മകൻ തന്റെ ജീവിതത്തിൽ ഏറ്റവും വിലയേറിയതാണ്. ஆபிரகாமுடைய ஜீவிதத்துல அவருடைய மகன் ഏറ്റവും വിലയേറെ பெற்றவரா இருந்திருக்கிறாரு. അബ്രഹാമിന്റെ ജീവിതത്തിൽ ഏറ്റവും വിലയേറിയതിനെയാണ് ദൈവം വിലയായി ചോദിക്കുന്നത്. ஆபிரகாமுடைய ஜீவிதத்துல ஏற்றம் விலையேற பெற்றதா தன் மகனை அவன் நினைச்சான். அதனால தேவன் சோதனையில கரெக்டா அந்த டெஸ்ட்ல அவங்கள அந்த ப்ராசஸ்ல நடத்தினாரு. അതേപോലെ ഒരു ദൈവ പൈതലിന്റെ ജീവിതത്തിലും ദൈവം വലുത് എന്തെല്ലാം ഉണ്ട് എന്നത് ദൈവത്തിന് അറിയാം. அது போல ஒரு தேவனுடைய சித்தத்துல இருக்கிற ஒரு தேவனுடைய மகனுக்கு எந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் வரும் அப்படின்னு அவங்க அறிஞ்சிருப்பாங்க. അവരുടെ ജീവിതത്തിൽ ഏറ്റവും വിലയേറിയത് ഏറ്റവും അധികം സ്നേഹിക്കുന്നതിനെയാണ് ദൈവവും വിലയായി ചോദിക്കുന്നത്. ஒரு மனுஷனுடைய ஜீவிதத்துல அவங்க அதிகமா சிநேகிக்கிற ஏற்றம் விலையேற பெற்ற அவங்க யாரு மேல அன்பு சிநேகம் வச்சிருக்காங்களோ அதை தான் தேவன் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய சோதனையில அதை கேட்கிறாங்க. നാം നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഏറ്റവും വിലയേറിയതിനെയാണോ സ്നേഹിക്കുന്നത് അതോ കർത്താവിനെയാണോ സ്നേഹിക്കുന്നത് എന്നറിയാൻ വേണ്ടി ദൈവം അതിനുള്ള സിറ്റുവേഷൻ നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഒരുക്കുന്നത്. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம இந்த பூமியில ஏற்ற அதிகமா யாரை சிநேகிக்கிறோம், பிதாவை சிநேகிக்கிறோமா இல்ல உலகத்துல உள்ள மனுஷங்களை சிநேகிக்கிறோமா அப்படின்ட்டு தேவன் அறிந்து கொள்ளவும் நம்முடைய விசுவாசத்தை அவர் தெரிந்து கொள்றதுக்கும் அப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட்டை தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பாங்க. പലപ്പോഴും നാം ആ ടെസ്റ്റിന്റെ സമയത്ത് നമ്മുടെ ജീവിതത്തിൽ നമ്മുടെ അപ്പൻ അമ്മ മക്കള് ഒക്കെ വിലയേറിയതായിരിക്കും. അവരെ നമ്മൾ അധികമായിട്ട് സ്നേഹിക്കുന്നുണ്ട്. പക്ഷേ ആ ടെസ്റ്റിന്റെ സമയങ്ങളിൽ പലപ്പോഴും ദൈവം നമ്മളെ പരീക്ഷിച്ചറിയുമ്പോൾ നമുക്ക് പലപ്പോഴും നമ്മുടെ ജീവിതത്തിൽ അയ്യോ അവരെ എങ്ങനെ വേദനിപ്പിക്കും എന്ന് നമുക്ക് ചിന്തിച്ചു പോകും. பல போல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அதிகமா அம்மா அப்பாவை சிநேகிப்போம். சப்போஸ் தேவன் அப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட்டை நம்ம வாழ்க்கையில உங்க அம்மா அப்பாவை அதிகமா சிநேகிக்கிறாங்களா இல்ல என்னைய அதிகமா என் மேல அன்பு கூறாங்களா அப்படி ஒரு டெஸ்ட் அவர் அனுமதிக்கும் போது நமக்குள்ள அதிகமா ஒரு சிந்தனை என்ன வரும் அப்படின்னா நம்ம அம்மா அப்பாவை எப்படி நம்ம துக்கப்படுத்துறது இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை வரும். പലപ്പോഴും നമുക്ക് അവരെ വേദനിപ്പിക്കാൻ പറ്റുകയില്ലാത്തത് കൊണ്ട് നാം പലപ്പോഴും ആ പരീക്ഷയിൽ നമ്മൾ ഒഴിഞ്ഞു പോകും. பல சமயங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட் வரும்போது நம்ம எப்படி அவங்கள துக்கப்படுத்துறது அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டெஸ்ட்ல கடந்து போகாம அதுல இருந்து பயந்தோ இல்ல அதுல இருந்து விலகி ஓடிடுவோம். പക്ഷേ ആ പരീക്ഷയുടെ സമയത്ത് അവരെക്കാളെല്ലാം അധികമായി ആ ദൈവ ഇഷ്ടത്തിന് നമ്മളെ തന്നെ സമർപ്പിക്കുമ്പോൾ
സ്വർഗം നമ്മളെ അറിയുവാണ്. നിന്റെ മക്കളെക്കാള്, നിന്റെ അപ്പന്, നിന്റെ അമ്മയെക്കാൾ അധികമായിട്ട് നീ എന്നെ സ്നേഹിക്കുവാണെന്ന് ഞാൻ ഇപ്പോഴറിയുന്നു. நான் அப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸ்ல அப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட்ல ஒரு மனுஷங்க வாழும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அதுல ஜெயிச்சு பிதாவின் இடத்துல யார் அதிகமா அன்பு கூறுறாங்களோ அப்போ அவங்கள குறித்து பரலோக ராஜ்யமே அறியும். இவங்க பிதாவின் மேலதான் அன்பா இருக்கிறாங்க, விசுவாசம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்ப அந்த இடங்கள்ல அவங்க வந்து அந்த டெஸ்ட் லெவலில் ஜெயிக்க முடியும். അങ്ങനെ ഈ ടെസ്റ്റുകളിലെല്ലാം ജയം പ്രാപിച്ച് വരുന്നവർക്കാണ് ഈ അന്ത്യകാലത്ത് വലിയൊരു ടെസ്റ്റ് കടന്നു വരുന്നത്. இப்படிப்பட்ட தேவன் ஒரு சின்ன சின்ன டெஸ்ட் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா இதுல ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயம் எடுக்கிறவங்க தான் இப்ப வரக்கூடிய கடைசி காலங்கள்ல ஒரு பெரிய டெஸ்ட் வரப்போகுது, அதுல அவங்களால ஜெயிக்க முடியும். ആ ടെസ്റ്റ് ഇങ്ങനെയാണ്: നിന്റെ ജീവനേക്കാൾ അധികമായിട്ടും കൂടി നീ എന്നെ സ്നേഹിക്കുന്നു എന്ന് അറിയണം. அந்த டெஸ்ட் இப்படியா இருக்குது, நீ உன்னுடைய ஜீவனை காட்டிலும் என்னை அதிகமா நீ சிநேகிக்கிறியா, அதை அறிந்து கொள்றதுக்கு. ആ ടെസ്റ്റിൽ ജയിക്കുന്നവർക്ക് മാത്രമേ ക്രിസ്തുവിനോട് പറ്റിച്ചേർന്ന് ആ ക്രിസ്തുവായി ഒന്നായി തീരുവാൻ കഴിയുകയുള്ളൂ. அப்படிப்பட்ட டெஸ்டிலோட கடந்து போய் அதுல ஜெயிக்கிறவங்க தான் கிறிஸ்துவிலோடு ஒன்னாயி அவங்க பிதாவினிடத்துல சேர முடியும். കാരണം നമ്മെ ജഡകുടുംബത്തിൽ നിന്നും ആത്മകുടുംബത്തിലേക്ക് നമ്മെ മാറ്റുകയാണ്. காரணம் என்னன்னு பார்க்கும்போது நம்ம சரீர குடும்பத்துல இருந்து ஆவிக்குரிய குடும்பத்துல நம்மளை மாத்துது வசனம். കാരണം നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു ആത്മാവാണ്. காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஆவியா இருக்கிறாங்க. നമ്മുടെ സ്വർഗീയ പിതാവ് ആത്മാവാണ്. நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவனும் ஆவியா இருக்கிறாங்க. കൊരിന്ത്യർക്കുള്ള ലേഖനം 6 അധ്യായത്തിൽ പറയുവാണ്: ക്രിസ്തുവിനോട് പറ്റിച്ചേരുന്നവനോ അവനുമായി ഏക ആത്മാവായി ഒന്നായി. கொரிந்தியர் அதிகாரத்துல பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலோடு இணைஞ்சிருக்கிறவங்க அவங்க ஒரே ஆவியா இருக்கிறாங்க. യേശു ക്രിസ്തു പിതാവുമായി ഒന്നായിരിക്കുന്നത് പോലെ இயேசு கிறிஸ்து பிதாவும் ஒன்னா இருக்கிறது போல நாமளும் ஒரே ஆவினால கிறிஸ்து மூலமா பிதாவின் இடத்துல சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமா பெற்று ஒரே ஆவினால நம்ம நடத்தப்படுகிறோம். അതാണ് കർത്താവായ യേശു ക്രിസ്തു നമുക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചത്: പിതാവേ, നീ എന്നിലും ഞാൻ നിന്നിലും ആയിരിക്കുന്നത് പോലെ അവരും നമ്മിൽ ഒന്നാകണം. அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது இப்படி பண்றாங்க: பிதாவே, நீயும் நானும் ஒன்னா இருக்கிறது போல இவங்களும் நம்மளில் ஒன்னா இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். യേശു ക്രിസ്തുവും പിതാവും ഐക്യത്തിൽ ഒന്നായിരിക്കുന്നത് പോലെ നാമും ക്രിസ്തുവായിട്ട് ഒന്നായി ഐക്യത്തിൽ തികഞ്ഞവരായിരിക്കണം. இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் சித்தத்துல ஒன்னா இருக்கிறது போல நாமளும் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவோடு அவருடைய சித்தத்துல ஒன்னா இருக்கணும். നമ്മുടെ ജീവിതത്തിൽ എത്രയോ അധികം ടെസ്റ്റുകൾ വന്നിട്ടുണ്ടായിരുന്നു. അതൊക്കെയും ടെസ്റ്റുകളാണെന്ന് എൻ്റെ ജീവിതത്തിൽ അറിയാമായിരുന്നു. நம்முடைய ஜீவிதத்துல அநேக டெஸ்ட் வந்திருக்கலாம். ஆனா அந்த டெஸ்ட் எல்லாம் எதுக்காக வந்திருக்குன்னு நம்ம அறிஞ்சுக்கிறணும். കർത്താവ് അറിയുന്നത് നമുക്ക് ദൈവത്തിന് നമ്മളെ വേണ്ടത് എല്ലാത്തിനേക്കാളും അധികമായി ദൈവത്തെ നാം സ്നേഹിക്കുന്നവരാകും. தேவனுக்கு வேண்டியது நம்ம இந்த பூமியில எல்லாத்தையும் காட்டிலும் தேவனிடத்துலதான் நம்ம அதிகமா அன்பு கூறணும். കാരണം ഒരു ദൈവ പൈതല് എപ്പോഴും ആശ്രയിക്കേണ്ടത് ആ സ്വർഗീയ പിതാവിലാണ്. காரணம் ஒரு தேவனுடைய மகன் எப்பவுமே அவங்க சிந்தனையில அவங்க இருதயத்துல நடக்கையில வெளிப்படணும் அப்படிங்கிறது பிதாவின் சித்தமா இருக்கணும். നമ്മുടെ ജീവിതത്തിൽ ആത്മീയമായിട്ട് വളരണമെങ്കിൽ നാം ക്രിസ്തുവിനോടുകൂടി നടന്നെങ്കിൽ മാത്രമേ നമുക്ക് ആത്മീയമായി വളർന്ന് പിതാവിന്റെ സന്നിധിയിൽ ചെല്ലുവാൻ കഴിയുകയുള്ളൂ. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா கிறிஸ்துவோடு நடந்து அவரோடு நம்ம கற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்ம கிறிஸ்து மூலமாக பிதாவின் சன்னதியில அவருடைய இடத்துல போய் நம்ம நிக்க முடியும். നാം ആരോടുകൂടി നടക്കുന്നു നാം അവരെ പോലെ ആയിത്തീരും. நம்ம யாரோடு நடக்கிறோமோ நம்ம அவங்களே போல நம்ம ஆயித்தீரும். കർത്താവിന്റെ വചനം പറയുവാണ്: നീ ജ്ഞാനിയോടുകൂടി നടന്നാൽ ജ്ഞാനിയായി തീരും, ഭോഷനോടുകൂടി നടന്നാൽ ഭോഷനായി തീരും. தேவனுடைய வசனம் எப்படின்னு சொல்லிடுது, நீங்கள் ஞானியோடு நடந்தால் நீங்கள் ஞானி ஆவீர்கள், மூடனுக்கு தோழனோ நாசம் அடைவான். നാം ക്രിസ്തുവിനോടുകൂടിയാ നടക്കുന്നുവെങ്കിൽ നാം ക്രിസ്തുവിനെ പോലെ ആയിത്തീരും. நாம கிறிஸ்துவோடு நடந்தோம் அப்படின்னா நாம கிறிஸ்துவாய் மாறும்.
കാരണം തന്റെ പുത്രനോട് അനുരൂപനാകാൻ വേണ്ടിയാണ് നമ്മളെ വീണ്ടും ജനിപ്പിച്ചിരിക്കുന്നത്. காரணம் தேவன் தன் ஒரே பேரான குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறாங்க. ക്രിസ്തുവിനോട് കൂടി നടക്കാൻ വേണ്ടിയാണ് നമ്മെ നമ്മുടെ തല ക്രിസ്തുവാക്കി വെച്ചിരിക്കുന്നത്. கிறிஸ்துவோடு நடக்கும்படியாக தான் நம்முடைய தலை கிறிஸ்துவா இருக்கிறாங்க. നാം കർത്താവിനോട് കൂടി നടക്കുമ്പോൾ കർത്താവിന്റെ ആ ദിവ്യ സ്വഭാവം നമ്മളിൽ വെളിപ്പെടാൻ തുടങ്ങും. நம்ம கர்த்தரோடு நம்ம நடக்கும்போது, அவரோடு இருக்கும்போது, அவருடைய ஒரு திவ்யமான ஒரு மகிமையான சுபாவம், சிந்தனைகள் நம்ம மூலமாகவும் அப்படி பூமியில வெளிப்படும். അത് ഓരോ ദിവസവും നാം നമ്മെ മരണത്തിന് ഏൽപ്പിച്ചു കൊടുക്കുന്നതിലൂടെ മാത്രമേ അങ്ങനെയായി തീരുവാൻ കഴിയുകയുള്ളൂ. அது ஒவ்வொரு நாளும் நம்மள தாமே பூமியில மரிச்சா மாத்திரம் தான் அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில அது நமக்குள்ள இருந்து நடக்கும். നമ്മുടെ ജീവിതത്തിന്മേൽ മുഴു കർത്തൃത്വം കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന് നമ്മളെ ഏൽപ്പിച്ചു കൊടുക്കണം. நம்முடைய ஜீவிதத்துல முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு கர்த்தராகிய இயேசுவை போல நம்ம மாறணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ அவர் சிந்தனைகளை பூமியில வெளிப்படுத்தணும் நம்ம பிதாவினிடத்துல ஏற்று நம்ம ஜெபிக்கணும். അത് നാം കർത്താവിന് കീഴ്പ്പെടുന്നതിലൂടെ മാത്രമേ കഴിയുകയുള്ളൂ. அது நம்ம கர்த்தர் மூலமா பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படியணும். அப்பதான் அந்த காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில சம்பவிக்கும். ഒരു മനുഷ്യന്റെ ജീവിതത്തിൽ അവന്റെ സ്വയമാണ് ഏറ്റവും വലുത്. ஒரு மனுஷனுடைய ஜீவிதத்துல ஏற்றும் ஒரு பெரிய டேஞ்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய செல்ஃப் நம்முடைய சுய சிந்தனையா இருக்குது. എന്നാൽ വീണ്ടും ജനിച്ച ഒരു ദൈവ പൈതലിന്റെ ജീവിതത്തിൽ ക്രിസ്തുവായിരിക്കണം ഏറ്റവും വലുത്. மீண்டும் ஜெனிச்ச ஒரு தேவனுடைய புத்திரனுக்குள்ள ஏற்றும் சிந்தனை கிறிஸ்துவின் சிந்தனையா தான் இருக்கும். ഓരോ പ്രഭാതത്തിലും നാം എഴുന്നേറ്റ് വരുമ്പോൾ നാം ആ ക്രിസ്തുവിനെ കണ്ടെത്തി ആ ക്രിസ്തുവിനോടുകൂടി നടക്കുന്ന ഒരു അനുഭവം നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഉണ്ടാകുന്നുവെങ്കിൽ ആ ദിവസം മുഴുവനും നമ്മുടെ ജീവിതം വളരെ ആത്മീയമായി ആനന്ദമുള്ള ഒരു ജീവിതമായിരിക്കും. ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்கும்போது சுயத்தை மறித்து கிறிஸ்துவோடு நடந்து அவரோடு இருக்கும்போது நமக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில அவ்வளவு ஒரு ஆனந்தமாயும் அப்படிப்பட்ட ஒரு மகிமையாவும் நமக்கு அந்த ஜீவிதம் வெளிப்படும். നാം ക്രിസ്തുവിനോടുകൂടി ഓരോ ദിവസവും നാം നടക്കുന്നുവെങ്കിൽ പിശാചിന്റെ അക്രമങ്ങളിൽ നിന്ന് നമുക്ക് രക്ഷപ്പെട്ടു നിൽക്കാം. கிறிஸ்துவினோடு நம்ம ஒவ்வொரு நாளும் நடக்கும்போது மாத்திரம் அவரோடு இருக்கும்போது மாத்திரம்தான் பிசாசினுடைய எல்லா வகையான அந்த துஷ்ட கிரியைகளும் அவனுடைய பின்னோக்கி இருக்கிற ஃபோர்ஸ்ல இருந்து நம்ம விலகி அதுல இருந்து ஜெயித்து நம்ம கிறிஸ்துவனுடைய மகிமையில நம்ம பூமியில வாழ முடியும். കാരണം കർത്താവിന്റെ വചനം പറയുവാണ്, ഒരുവൻ ക്രിസ്തുവിൽ ആയാൽ അവൻ പുതിയ സൃഷ്ടിയാവുന്നു, പഴയത് കഴിഞ്ഞുപോയി, ഇതാ സകലവും പുതുതായി തീർന്നിരിക്കുന്നു. காரணம் என்னன்னு பார்க்கும்போது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாமே புதிதாயின. ഒരുവൻ ക്രിസ്തുവിലായാൽ പിന്നെ അവനില്ല, അവനിൽ ക്രിസ്തു മാത്രമേ ഉള്ളൂ. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா அவனுக்குள்ள அவன் அல்ல, அவனுக்குள்ள கிறிஸ்து தான் இருக்கிறாங்க. ഓരോ പ്രഭാതത്തിലും ആ ക്രിസ്തുവിനെ നമ്മുടെ ജീവിതത്തിൽ കണ്ടെത്തുവാൻ കഴിയുന്നുവെങ്കിൽ നമ്മുടെ ആത്മീയ ജീവിതം ഓരോ ദിവസവും പടിക്കുപടി ഉയർന്നു വന്നുകൊണ്ടിരിക്കും. நமக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஜீவிக்கிறாங்க, அவங்கதான் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு எப்படி தெரியும் அப்படின்னா ஒவ்வொரு நாள் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க வளர்ந்து கொண்டே போவாங்க. നാം അങ്ങനെ ആയിരിക്കുമ്പോൾ നമുക്ക് ധാരാളമായി ദൈവ ഇഷ്ടം ചെയ്യാൻ കഴിയും. நம்ம அப்படிப்பட்ட ஒரு ரீதியில் நம்ம இந்த பூமியில ஜீவிக்கும் போது பிதாவின் சித்தத்தை நம்ம தாராளமா பூமியில கிறிஸ்து மூலமா செய்ய முடியும். നാം ആ ഒരു സാഹചര്യത്തിൽ ഏറ്റവും അധികവും നമ്മുടെ ജീവിതത്തിൽ നാം ദൈവ ഇഷ്ടം ചെയ്യാൻ വേണ്ടി നാം സമയം കണ്ടെത്തും. அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்திலோடு தான் நம்ம தேவனுடைய இஷ்டத்தை செய்யறதுக்கு இந்த நேரங்களை எல்லாம் நம்ம அப்படி செலவு பண்ண முடியும். അതിലൂടെ നാം വളരെ ഫലം കായ്ക്കുവാൻ തുടങ്ങും. அதிலூടെ தான் நம்ம அநேக பழம் காய்க்கிற ஒரு கனியாக நம்ம வெளிப்படுவோம். അതിലൂടെ നമുക്ക് കർത്താവിന്റെ ശിഷ്യനായി തീരുവാൻ കഴിയും. அதிலூടെ நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்களாகவும் ஆறக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு வாழ்க்கையில நடக்கும். വരുമ്പോൾ പിതാവ് നമ്മളിൽ മഹത്വപ്പെടും. அதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய பிதாவாகிய தேவன் அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, அவருடைய நாமமும் மகிமைப்படும். പ്രിയ ദൈവ പൈതലേ, ഈ ജീവിതം നമുക്ക് ജീവിക്കാനുള്ളതല്ല, നമ്മളിലൂടെ ക്രിസ്തുവിന് ജീവിക്കാനുള്ളതാണ്. அன்பான பிரிய தேவனுடைய மக்களே, இந்த ஒரு அற்பகால ஜீவிதம் நம்ம ஜீவிக்கிறதுக்காக அல்ல,
நம்மளிலூட பிதாவாகிய தேவன் பூமியில வாழணும், அவர் வெளிப்படணும்ன்றக்காக தான் இந்த ஜீவிதம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. അതുകൊണ്ട് അതിനുവേണ്ടിയാണ് തന്റെ ഏകജാതനായ പുത്രനെ നമുക്ക് വേണ്ടി തന്നു. இப்படிப்பட்ட ஒரு காரியம் பூமியில நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவரு சிலுவையில ஒப்பு கொடுத்தாங்க. അതുകൊണ്ടാണ് യെശയ്യാപ്രവാചകന്റെ പുസ്തകം 53 അധ്യായത്തിൽ വായിക്കുമ്പോൾ ഇങ്ങനെ പറയുന്നത്, അവനെ തകർത്ത് കളയാൻ പിതാവിന് പ്രസാദം തോന്നി, അവനെ ഒരു അകൃത്യ യാഗമാക്കി തീർത്തിട്ട് സന്തതിയെ കാണുകയും ദീർഘായുസ് പ്രാപിക്കുകയും യഹോവയുടെ ഇഷ്ടം അവന്റെ കയ്യാൽ സാധിക്കുകയും വേണം. அப்படிப்பட்ட ஒரு பிதாவின் சித்தம் நடக்கிறதுக்காக தான் ஏசி 53 6வது வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அவனவன் தந்தன் வழியிலே திரிந்தோம். தேவனோ தன் குமாரனை அர்ப்பணித்து அவரை ஒப்பு கொடுத்தார். அவரை நொறுக்க சித்தமாகி 10வது வசனம் சொல்லுது, அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். എബ്രായർക്കുള്ള ലേഖനം 2-ാം അധ്യായത്തിൽ ഇങ്ങനെയാണ്, മക്കൾ ജഡരക്തങ്ങളോട് കൂടിയവരാകൊണ്ട് അവനും അവരെ പോലെ ജഡരക്തങ്ങളോട് കൂടിയവനായി മരണത്തിന്റെ അധികാരിയായ പിശാചിനെ തന്റെ മരണത്താൽ നീക്കി ജീവപര്യന്ത മരണഭീതിയിൽ അടിമകളായി നമ്മളെ ഒക്കെയും പിടിപ്പിച്ചു. எபிரேயர் 2வது அதிகாரத்துல வசனம் எப்படியா சொல்லுது, பிள்ளைகள் மாமிசத்தையும் ரத்தத்தை உடையவர்களாய் இருக்கிறது போல அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே ஜெயித்து ஜீவகாலமெல்லாம் அடிமைத்தனத்தில் உள்ள மக்களை விடுதலையாக்கும்படிக்கே அவர் அப்படி ஆனார். അതിന് എബ്രായർ 2:9 പറയുവാണ്, കർത്താവായ യേശു പറയുവാണ്, ഇതാ ഞാനും നീ എനിക്ക് തന്ന മക്കളും. எபிரேயர் 2:9 வசனங்கள்ல தேவனுடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஏனென்றால் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கும் தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினால் கணத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறார். இதோ நீரும் நீர் தந்த உம்முடைய மக்களும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. നമ്മൾ വെളിപ്പാട് പുസ്തകത്തിന്റെ അവസാനം മുഴുവൻ പറയുവാണ്, ഇതാ മനുഷ്യരോടുകൂടി ദൈവത്തിന്റെ കൂടാരം, ഞാൻ അവരോടുകൂടി വസിക്കും. இதோ வெளிப்படுத்தின அதிகாரத்துல 23ல பார்க்கும்போது, இதோ மனுஷரோடு தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இதோ அவர்கள் அவருடைய தேவனா இருப்பாங்க, அவர்கள் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள் அப்படின்னு வசனத்துல பார்க்கும். വെളിപ്പാട് പുസ്തകം 21:7 പറയുവാണ്, ജയിക്കുന്നവന് ഇത് ലഭിക്കും, ഞാൻ അവന് ദൈവവും അവൻ എനിക്ക് മകനുമായി. வெளிப்படுத்தின அதிகாரம் 21:7ல பார்க்கும்போது, ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். വെളിപ്പാട് പുസ്തകം 3:20 വായിക്കുമ്പോൾ ഇങ്ങനെയാണ്, ഞാനും ജയിച്ച് എന്റെ പിതാവിന്റെ സിംഹാസനത്തിൽ ഇരിക്കുന്നത് പോലെ ജയിക്കുന്നവന് എന്നോടുകൂടി എന്റെ സിംഹാസനത്തിൽ ഇരിക്കാൻ വേണ്ടി വരുന്നത്. வெளிப்படுத்தின அதிகாரம் 3வது அதிகாரத்துல பார்க்கும்போது, இது நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்துல அவரோடு அமர்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்துல என்னோடு அமரும்படி தேவன் அருள் செய்திருக்கிறார். പ്രിയ ദൈവവൈതലെയും ദൈവത്തിന്റെ സ്ഥിരമായ അടിസ്ഥാനം അത് നിലനിൽക്കുന്നതാണ്. பிரியமான அன்பு தேவனுடைய மக்களே, தேவனுடைய சிந்தனைகள் ஒரு அடிஸ்தலமா நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே நிலை நிற்கும். അത് ആ അടിസ്ഥാനത്തിലേക്ക് ദൈവരാജ്യ സുവിശേഷത്തിലൂടെ ഈ അന്ത്യകാലത്ത് നമ്മെ കൊണ്ടുവരികയാണ്. அப்படிப்பட்ட தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு அடித்தளம் தேவன் நம்ம வாழ்க்கையில வச்சிருக்கனால இந்த கடைசி காலத்துல பிதாவின் சித்தம் நம்ம மூலமா பூமியில வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. അതുകൊണ്ടാണ് നാമും ജീവനുള്ള കല്ലുകളായി തീർന്നിട്ട് ദൈവത്തിന്റെ നിവാസമാകേണ്ടതിന് ഏക ആത്മാവിനാൽ ഒന്നിച്ചു പണിതു വരികയാണ്. அதனாலதான் நாம் எப்பவுமே ஜீவனுள்ள ஒரு கல்லுக போல நம்ம ஒரே ஆவினால பிதாவின் இடத்துல சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமா பெற்றிருக்கிறோம். നാം ഈ ദിവസങ്ങള് നമ്മുടെ ജീവിതത്തില് ഏറ്റവും വലുത്, നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഏറ്റവും പ്രാധാന്യം കൊടുക്കേണ്ടത് കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനാണ്. இந்த ஒரு நொடி பொழுது ஜீவிதமா இப்ப நம்ம இருக்கிறது, ஆனா இதுல நம்ம ஏற்றம் அதிகமா பிரியாரிட்டி நம்ம வாழ்க்கையில முன்னுரிமை கொடுக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு. കാരണം ആത്മീയമായി ഒരു സ്റ്റെപ്പ് നമുക്ക് വെക്കണമെങ്കിൽ അത് കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിലൂടെ മാത്രമേ കഴിയുകയുള്ളൂ. காரணம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி போகணும்னாலும் அதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால அவர் மூலமாக மட்டும்தான் அது முடியும், சாத்தியமாகும்.
യേശുവിനെ കർത്താവായി നമ്മുടെ ഹൃദയത്തിൽ വിശുദ്ധീകരിക്കപ്പെടണമെങ്കിൽ നമ്മുടെ ഹൃദയത്തിൽ കർത്താവിനേക്കാൾ അധികമായി ഉള്ളതിനെല്ലാം നാം കർത്താവിനേക്കാൾ അധികമായി സ്നേഹിക്കുന്നതിനെല്ലാം നാം വിടേണ്ടതാകും. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தனை நம்ம ஏற்றெடுத்து அவர் நமக்குள்ள வரணும் அப்படின்னா நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்படணும். அவருக்கு பிரியமில்லாதது அவர் உள்ள வர்றதுக்கு தடை செய்கிற நம்ம இருதயத்துல இருக்கிற எல்லா அறைகளிலும் அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம களைய வேண்டியதா இருக்கும். அப்பதான் அவர் நமக்குள்ள வர முடியும். യോഹന്നാൻ സുവിശേഷം 14 കർത്താവ് പറഞ്ഞു, എന്നെ സ്നേഹിക്കുന്നവൻ എന്റെ കൽപ്പന കാത്തുകൊള്ളും. എന്റെ പിതാവ് അവനെ സ്നേഹിക്കും, ഞാനും പിതാവും അവന്റെ അടുക്കൽ വന്ന് അവനോടുകൂടി വാസം ചെയ്യും. என்னை சிநேகிக்கிறவங்க என் கட்டளைகளை கை கொள்ளுவாங்க. அவனுக்குள்ள நானும் என் பிதாவும் வந்து தங்குவோம். യേശുക്രിസ്തുവിന്റെ കർത്തൃത്വം നമ്മുടെ ഹൃദയത്തിൽ വരുന്നതിലൂടെ മാത്രമേ സ്വർഗീയ പിതാവ് നമ്മുടെ ആത്മാവിൽ വന്ന് വസിക്കുകയുള്ളൂ. இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளையிட்டு சொன்ன எல்லா சத்திய வசனங்களும் நம்ம அதை அனுசரிச்சு அதை நம்ம இருதயத்துல இருந்து அதுபடி நம்ம பூமியில அதை வாழ்ந்து வெளிப்பட்டா மட்டும்தான் நம்மளுடைய ஆவியில பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். അതിലൂടെ മാത്രമേ നമുക്ക് ആ സ്വർഗീയ കൂട്ടായ്മയുടെ സന്തോഷം നമുക്ക് അനുഭവിക്കാൻ കഴിയൂ. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையினாலதான் நம்ம பரலோக கூட்டாய்மையில அப்படிப்பட்ட பரலோக வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். பரலோகத்துல நடக்கிற அந்த சந்தோஷம் அந்த சுபாவம் நமக்குள்ள பூமியில இருந்து வெளிப்படும். ഹൃദയശുദ്ധിയുള്ളവർ ഭാഗ്യവാന്മാർ, അവരാണ് ദൈവത്തെ കാണുന്നത്. இருதயத்துல சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், அவங்க பாக்கியவான்கள். നമ്മുടെ ഹൃദയത്തിൽ ഏറ്റവും വിലയേറിയത് നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവായിരുന്നു. நம்முடைய இருதயத்துல எப்பவுமே ஏற்றம் பெரியதா இருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். ദൈവവേദനയും നമുക്ക് നമ്മളെ തന്നെ ശോധന ചെയ്യാം. നമ്മുടെ ജീവിതത്തിൽ എത്രയോ പരീക്ഷകൾ കടന്നു വന്നിട്ടുണ്ട്. കർത്താവിനേക്കാൾ അധികമായി നീ എന്നെ നീ ഏറ്റവും അധികം സ്നേഹിക്കുന്നതിനേക്കാൾ അധികമായി നീ കർത്താവിനെയാണോ സ്നേഹിക്കുന്നത് എന്നറിയാൻ എത്രയോ ടെസ്റ്റുകൾ ദൈവം നമ്മുടെ ജീവിതത്തിൽ അനുവദിച്ചിട്ടുണ്ട്. ആ ടെസ്റ്റുകളിലൊക്കെയും എനിക്ക് ജയിക്കാൻ കഴിഞ്ഞിട്ടുണ്ട്. நம்ம ஒரு காரியங்களை எப்பவுமே சோதிச்சு நம்ம அதை யோசிக்கணும். தேவன் கொடுக்கிற சோதனைகள் டெஸ்டே நம்ம அறிஞ்சு அவரை காட்டிலும் அதிகமா நம்ம பூமியில உள்ளவங்களை சிநேகிச்சிருக்கிறோமா, இல்ல அதிகமா அவர் தான் சிநேகிச்சிருக்கோமா, அவர் நமக்கு கொடுத்த சோதனையில எல்லாம் நம்ம ஜெயிச்சிருக்கோமா, உளுந்து போயிருக்கிறோமா அப்படின்ட்டு நம்ம எப்பவுமே அதை சிந்திச்சு அறிந்து கொள்ளணும். കർത്താവിനേക്കാൾ അധികമായിട്ടുള്ളതെല്ലാം നാം വിട്ടെങ്കിൽ മാത്രമേ നമുക്ക് ദൈവേഷ്ടം ചെയ്യാൻ കഴിയൂ. தேவனை காட்டிலும் அதிகமா நம்ம பூமியில ஏதாவது சிநேகிச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதை உடனே நம்ம இருதயத்துல இருந்து அதை எடுத்து களைஞ்சு போட்டுடணும். அப்பதான் தேவனுடைய அன்பு நமக்குள்ள எப்பவுமே நிலைச்சிருக்கும். വീണ് പോയിട്ടുണ്ടോ? അവിടെയൊക്കെയും കർത്താവെ അങ്ങേ ഏറ്റവും അധികമായി സ്നേഹിക്കാനുള്ള കൃപ എനിക്ക് തരണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. நம்ம தேவன் வைக்கிற ஒவ்வொரு சோதனையில டெஸ்டில் நம்ம ஏதாவது விழுந்து போயிருக்கிறோமா, அப்படி விழுந்து போயிருந்தால் நம்ம தாழ்மையோடு கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க வைக்கிற சோதனைகள்ல நான் விழுந்து போகிறேன், உன்னை காட்டிலும் இந்த பூமியில உள்ள மக்களை நான் அதிகமா சிநேகிக்கிறேன், என்னை மன்னியோ, இனி நான் எனக்கு பூமியில உள்ள சிநேகம் பூமியில உள்ள காரியங்கள் அழிந்து போகிறவைகள் வேண்டாம், அழியாத தேவனுடைய அன்பு எனக்குள்ள வேணும் அப்படின்ட்டு நம்ம தாழ்மையாக ஜெபிக்கும் போது அதுக்கேற்ற கிருபைய தேவன் நமக்கு கிறிஸ்து மூலமா கொடுப்பாங்க. കാരണം നാം നമുക്കുള്ളവരെല്ലാം നാം കർത്താവിനുള്ളതാണ്. காரணம் என்ன அப்படின்னா நம்ம நமக்குள்ளவங்கள் அல்ல, நம்ம கர்த்தருக்குரியவங்களா இருக்கிறோம். കർത്താവിന്റെ വചനം പറയുവാണ്, ദൈവത്തിന്റെ ദാനമായി നിങ്ങളിൽ ഇരിക്കുന്ന പരിശുദ്ധാത്മാവിന്റെ മന്ദിരമാകുന്ന നിങ്ങളുടെ ശരീരങ്ങളെന്നും നിങ്ങളെ വിലയ്ക്ക് വാങ്ങിയിരിക്കാൻ ഇനി നിങ്ങൾ താന്താങ്ങൾക്കുള്ളവരെല്ലാം കർത്താവിനുള്ളതാണ്. தேவனுடைய வசனம் எப்படியா சொல்லுகிறது, நாம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், அவர் நமக்குள்ள வாசம் பண்ணி பூமியில வெளிப்படுன்னு விரும்புறாங்க. இனி இந்த சரீரம் நமக்குரியது இல்ல, இது அவருடையது. நாம இதுல உரிமை கொண்டாட எந்த அதிகாரம் இல்ல, இது முழுமையாக தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமா இருக்குது. നമ്മെ വിലക്കൊള്ളും വാങ്ങിയവന്റേതായി നാം തീരുമ്പോൾ നമുക്ക് ധാരാളമായി ദൈവേഷ്ടം ചെയ്യാൻ കഴിയും. தேவன் கிறிஸ்து மூலமா நம்ம விலைக்கு வாங்கி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நமக்குள்ள வந்து நமக்குள்ள நாம அல்ல கிறிஸ்து தான் ஜீவித்திருக்கிறார் நம்ம நினைக்கிறோம், அந்த சிந்தனை நமக்குள்ள வெளிப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும். അപ്പോൾ നമ്മുടെ ചിന്തകളെല്ലാം ഭൂമിയിലുള്ളതായിരിക്കും. അപ്പോൾ നമ്മുടെ ചിന്തകളെല്ലാം ഉയരത്തിലുള്ളതായിരിക്കും.
அப்படி ஒரு சிந்தனைகள் நமக்குள்ள வரும்போது, அதுக்கு முன்னாடி நம்ம சிந்தனைகள் எல்லாம் பூமிக்குரியதா இருந்திருக்கும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நம்ம அறிஞ்சு சத்தியத்துல நம்ம வளரும்போது, நம்முடைய சிந்தனைகள் நம்முடையதல்ல, கிறிஸ்துவின் சிந்தனையா இருக்கும். பிதாவின் சித்தம் அதிலூടെ ഭൂമിയിல வெளிப்படும். പ്രിയ ദൈവവൈതല്യം, നമുക്ക് ആത്മീയമായി വളരുവാൻ കഴിയുന്നില്ലെങ്കിൽ, നമുക്ക് ആത്മീയമായി ഒരു സ്റ്റെപ്പ് വെക്കാൻ കഴിയാത്തതിന്റെ കാരണം നാം കർത്താവിനേക്കാൾ അധികമായി പലതിനെ സ്നേഹിക്കുന്നത് കൊണ്ടാണ്. அன்பான, பிரியமான தேவனுடைய மக்களே, நம்ம தேவன் வைக்கிற ஒவ்வொரு சோதனையிலும் நம்ம அநேக டைம் நம்ம விழுந்து போகிறோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தேவனை காட்டிலும் அதிகமா பூமியில நம்ம ம சிநேகிக்கிறோம். அதிக பேர் மேல அன்பு செலுத்துறோம். அதுதான் அதுக்கு ரீசனா இருக்குது. അതുകൊണ്ടാണ് കർത്താവ് പറഞ്ഞത്, നിങ്ങൾ എന്നെ സ്നേഹിക്കുകയാണെങ്കിൽ അത് പൂർണ്ണ ഹൃദയത്തോടും പൂർണ്ണ ആത്മാവോടും പൂർണ്ണ മനസ്സോടും പൂർണ്ണ ശക്തിയോടും കൂടി ആയിരിക്കണമെന്ന് പറയാൻ കാരണം. இதுதான் தேவனுடைய வசனங்கள் இப்படியாக சொல்லியிருக்குது. உன் பிதாவாகிய தேவனிடத்துல நீ முழு இருதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்வாயாக அப்படின்ட்டு. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ രാത്രികാലം നമ്മെ കേൾപ്പിച്ച സന്ദേശത്തിലൂടെ നമുക്ക് നമ്മളെ തന്നെ ശോധന ചെയ്യാം, നമുക്ക് നമ്മളെ തന്നെ இந்த ராத்திரி காலம் தேவன் கொடுத்த இந்த வசனங்கள்ல எல்லாம் நம்மளை தாமே இதுல நம்ம சோதித்தறிஞ்சு நம்மளை தாமே நம்ம தேவ கரங்களை ஒப்பு கொடுக்கலாமா? കർത്താവേയും എന്റെ ജീവിതത്തിൽ ഏറ്റവും വലുത് അങ്ങായിരിക്കുവാൻ തക്കവണ്ണം എനിക്കിട തരയണമേ എന്ന് പ്രാർത്ഥന. அப்பா, எங்களுடைய இந்த வாழ்க்கையில இந்த ஜீவிதத்துல ஏற்றும் பெரிய அன்பு நாங்க உம்மிடத்துல மட்டும்தான் நாங்க செலுத்தணும், பூமியில அல்ல அப்படின்னு நாங்க நம்ம தேவனிடத்துல ஜெபிக்கணும். അങ്ങനെ പരീക്ഷിച്ചറിയുമ്പോൾ അവിടെയൊക്കെയും പരീക്ഷയിൽ ജയിക്കുവാനുള്ള കൃപ എനിക്ക് തരയണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കും. அப்பா, உம்மிடத்துல இருந்து வரக்கூடிய சோதனைகளும் அப்படிப்பட்ட டெஸ்ட் வரும்போது அதுல ஜெயிக்கிறதுக்கேற்ற கிருபை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രാർത്ഥിക്കാം. സ്വർഗീയ പിതാവേ, ഈ രാത്രികാലം കേൾപ്പിച്ച സന്ദേശത്തിലൂടെ ഈ കുഞ്ഞുങ്ങളെ അങ്ങയുടെ കരങ്ങൾ സമർപ്പിക്കുന്നു. ആരും നഷ്ടപ്പെട്ടു പോകാൻ ഇടയാകല്ലേ കർത്താവേ. എല്ലാത്തിനേക്കാളും ഉപരിയായി കർത്താവേയും അങ്ങയെ സ്നേഹിക്കാനും, അങ്ങയുടെ വചനം പറയുന്നത് പോലെ നിങ്ങൾ എന്നെ സ്നേഹിക്കുന്നുവെങ്കിൽ അത് പൂർണ്ണ ഹൃദയത്തോടും പൂർണ്ണ ആത്മാവോടും പൂർണ്ണ മനസ്സോടും പൂർണ്ണ ശക്തിയോടും കൂടി ആയിരിക്കണമെന്ന് കർത്താവെ അങ്ങയുടെ വചനം പഠിപ്പിക്കുമ്പോൾ, അങ്ങ് ആഗ്രഹിക്കുന്ന അളവിലേക്ക് ഈ കുഞ്ഞുങ്ങൾ ആത്മീയമായി വളർന്ന് അങ്ങയെ അധികമായി സ്നേഹിച്ച് കർത്താവെയും അങ്ങയോട് പറ്റിച്ചേർന്ന് ഏക ആത്മാവായി തീരുവാനുള്ള ഒരു കൃപ ഈ പൈതങ്ങൾക്കെല്ലാം അങ്ങ് കൊടുക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഈ കർത്താവ് ഈ സന്ദേശം കേൾക്കുന്ന കുഞ്ഞുങ്ങൾക്കും വേണ്ടി മാത്രമല്ല, ഇനിയും ഈ സന്ദേശം കേൾക്കുവാനിരിക്കുന്നവർക്ക് വേണ്ടിയും കൂടെ പ്രാർത്ഥിക്കുന്നു. അവരും കർത്താവെയും അങ്ങേ അധികമായി സ്നേഹിച്ച് അതിലൂടെ പിതാവുമായിട്ട് ഒന്നായി തീരുവാനുള്ള കൃപ കുഞ്ഞുങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും പകർന്നു കൊടുക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഈ രാത്രികാലം ഒപ്പം ഒരുമിച്ചായിരിക്കാൻ തക്കോണം അങ്ങ് സാഹചര്യങ്ങളെ വഴികളെ മുഖാന്തരങ്ങളെല്ലാം ഒരുക്കി തന്നതിനായി സ്തോത്രം. മഹത്വം മുഴുവനും കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ സ്വർഗീയ പിതാവേ അങ്ങേക്ക്. ആമേൻ.